कनकप्रभं सर्व अवयव सम्पन्नं मृतं उत्तारलोचनम् அதனால तं दृष्ट्वा रुरुदुः सर्वाः नार्यश्च बान्धवस्त्रियः मूर्छाम् अवाप तन्माता पुत्रशोकेन भूयसा. ஸோ என்னாச்சு, பிரியவர்த்தனோட இதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. பிரியவர்த்தன் வந்து தபஸ்க்கு போயிட்டான், ஒன்றும் இதில் பூமியில் ஈடுபடலை, சிருஷ்டி காட்டில் மனோட பிள்ளை ஈடுபடலை. அப்போது பிரம்மா போய் பிரம்மாவோட ஆக்ஞானால் அவன் என்ன பண்ணால் வேறு வழி இல்லை, இங்கே வந்து நாட்டை ஆள வர்றான். அதனால ஒரு பெண்டாட்டியை அடைந்தான், கிருத்ததாரகன்னு பார்த்தோம் 9ஆவது ஸ்லோகத்தில். மனைவியை அடைந்தான், ஆனால் குழந்தை பிறக்கலை. ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கலைன்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறான். புத்திரேஷ்டி ஏக்கம்னு போடுறான் இல்லையா, புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணுறான். பண்ணினா அவன் பெண்டாட்டி பேர் மாலினி. ஸோ அவளுக்கு குழந்தை பிறக்கணும்னு பண்ணுறா. அப்போ என்னாச்சு, அவள் வந்து கர்ப்பம் தரிக்கிறாள். கர்ப்பம் தரித்து போன ஸ்லோகத்தில் அவளுக்கு 12 தேவ ஆண்டுகள் கர்ப்பத்தில் இருக்குது இந்த குழந்தை. அதுக்கப்புறம் தான் ததகா சுஷாவ, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறகு இதெல்லாம் ஷஷ்டியோட கதை படிக்கணும்னு ஞாபகம் இருக்கணும். ஷஷ்டி ஏன்னா தட்சிணாதேவி 3 செட்டு முடிச்சிட்டோம், இப்போ ஷஷ்டி தேவிக்கு வரோம் நம்ம. அந்த ஷஷ்டி தேவி வந்து பிறக்க போகிறான். ஸோ ததார சுஷாவா சா ஆறு அந்த மாலினி குழந்தையை பெற்றாள். குமாரம் கனகப்பிரபம், ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஸோ ஷஷ்டின்மே ஒய்ஃபாக தான் வருவான். குமாரனை பெற்றாள், ஒரு ஆண் குழந்தையை பெறான். சர்வ அவயவ சம்பன்னம், எல்லா அவயவங்களோடும் ரொம்ப அழகாக இருக்குது. மிருதம் உத்தாரலோச்சனை, செத்து பிறக்கிறது. இப்போ குழந்தை பிறந்த உடனே செத்தே பிறக்கிறது. மிருதம் உத்தாரலோச்சனை, கண் விழி பிதுங்கி 12 தேவாண்டுகள் கழிஞ்சு செத்த குழந்தையை பெற்றாள்னு வருது. அதுக்கப்புறம் தம் திருஷ்டுவா ருருது சர்வா, எல்லாரும் அழறா, எல்லாருமே அழறா. ருருது சர்வாக நாரியஷ்ட பாந்தவஸ்திரியாக, பெண்கள் பந்துக்கள் எல்லாருமே அழுதா. மூர்ச்சாம வாப்ப தன்மாதா, அவள் அம்மாவுக்கு மூர்ச்சையே வந்துடுது. புத்திரசோகேன பூயசா, அவள் புத்திரசோகத்தால் பீடிக்கப்பட்டு ரொம்ப அழுதாள், மூர்ச்சை அடைந்தாள். वशानं च ययौ राजा गृहीत्वा बालकं मुने रुरोद तत्र कान्तारे पुत्रं कृत्वा स्ववक्षसि न उत्सृजत् बालकं राजा प्राणान् त्यक्तुं समुद्यतः ज्ञानयोगं विसस्मार पुत्रशोकात् सुदारुणात्. ஸ்மசானம் போயிட்டார், குழந்தைய புதைக்கணுமா அங்கே கொண்டு போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார். ராஜா யார், பிரியவர்த்தன். பாலகம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனார். ஹே முனே ஹே நாரதா கேளு. ருரோத தத்திர காந்தாரே, காந்தாரம்னா காடு. ஸோ காட்டில் போய் அடறார். புத்திரம் கிருத்வா வச்சசி, நெஞ்சில் கட்டின்னு குழந்தைய கட்டிட்டு, செத்து போன குழந்தைய கட்டிட்டு ரொம்ப அழுதார் ராஜா. நான் உத்ஸ்ருஜத் பாலகம் விட மாட்டேங்கிறார். குழந்தைய அதை எரிக்கிறதுக்கெல்லாம் காரியம் பண்ணுறதுக்கெல்லாம் விட மாட்டேங்கிறார். நான் உத்ஸ்ருஜத் பாலகம் ராஜா பிராணான் தெக்தும் சம்விதத்தக, தானே பிராணனை விட்டுடலாம்னு தோன்றது இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சியை மேற்கொண்டார், பிராணனை விட முயற்சித்தார். புத்திர சோகா சூதாருநாத், குழந்தை செத்து போச்சுங்கிற சோகத்தினால, அந்த கொடிய சோகத்தினால ஞானயோகம் வீசஸ்மார, ஞானயோகம் எல்லாம் அடைஞ்சவர். அதுக்கப்புறம் தான் இங்கேயே வந்திருக்கார் ராஜ்யத்தை ஆள. அந்த ஞானயோகமெல்லாம் மறந்தே போயிடுத்தவருக்கு. இப்போ இந்த குழந்தை செத்து போன உடனே தான் அடைந்த ஞான யோகத்தை முற்றிலும் மறந்தார், தான் சாகனம் நினைச்சார். एतस्मिन् अन्तरे तत्र विमानं च ददर्शसः शुद्धस्फटिकसङ्काशं मणिराजविनिर्मितं तेजसा ज्वलितं शश्वत् शोभितं सौमवाससा नानाचित्रविचित्र आड्यं पुष्पमाला विराजितम्. ஸோ ஏதஸ்மின் அந்தரே, இதற்கிடையில் தத்திர விமானம் ச ததர்ஷசகா, ஒரு விமானம் வருது. ஸோ ஏதோ தேவர் வர்ற மாதிரி ஒரு விமானம் வருதுங்க. சுத்த ஸ்படிக சங்காஷம், அப்படியே பளபளன்னு ஸ்படிகம்,
அந்த சுத்தமான ஸ்படிகத்தினால செய்யப்பட்ட விமானம். சங்காஷன போன்ற, அது போன்ற. மணிராஜ விநிர்மிதம், உயர்ந்த மணிகள், சிறந்த மணிகளால் நிர்மிக்கப்பட்ட அந்த விமானம் வந்து இறங்குறது. தேஜசா ஜொலிதம், அப்படியே தேஜஸ் ஒளி பெருக்கின்னு இருக்குது. சஸ்வத் சோபிதம் சௌமவாசசா, அதுக்கு மேலே சௌமவாசஸ்னா இது அங்கங்கே இது ரதத்துலலாம் இது தொங்குமே, விமானங்கள்லாம் அந்த துணிகள்லாம் தொங்கும் இல்லையா, அதெல்லாம் பட்டெல்லாம் தொங்க விட்டுருக்கு. அதில் அப்படி சோபனமாக இருக்குது. நானா சித்திர விசித்திர ஆட்டியம், விசித்திரமான படங்கள் எல்லாமே இருக்குது. ஆட்டியம்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது அந்த விமானம். புஷ்பமாலா விராஜிதம், மாலைகள் எல்லாம் போட்டு சோபனமான விமானம் இறங்கியது. ஏதஸ்மின்னந்தரே தத்ர விமானம் ச ததர்ஷசஹ சுத்தஸ்பட்டிக சங்காஷாம் மணிராஜ விநிர்மிதம் தேஜசா ஜ்வலிதம் சஸ்வத் சோபிதம் க்ஷௌமவாசசா நானா சித்ர விசித்ர ஆட்யம் புஷ்பமாலா விராஜிதம். ददर्श तत्र देवीं च कमनीयां मनोहरां श्वेतचम्पकवर्ण आभां शश्वत्सुस्थिरयौवनाम् ईषद्हास्य प्रसन्न आस्यां रत्नभूषणभूषितां कृपामयीं योगसिद्धां भक्तानुग्रहकातराम्. ஸோ தேவி அங்கே தான் இப்போ தான் இந்த ஷஷ்டி தேவி அங்கே தான் கிடைக்கிறா. இவருக்கு பிறந்தார் நினைச்சே பிறக்கல, அவருக்கு அங்கே கிடச்சிருக்கா. ஸோ அந்த தேவி இப்போ தான் பார்க்குறார் அங்கே ஒரு அந்த யார் அந்த விமானத்தில். கமனியா மனோகரா, ரொம்ப அழகாக இருக்கா. கமனியம்னு அட்ராக்டிவாக இருக்கா, ரொம்ப அந்த விரும்பத்தகுந்தா இருக்கா அவன். ஸ்வேத சம்பக வர்ணாபாம், அதாவது நல்ல வெள்ளையும் இந்த சம்பகப்பூ அந்த எல்லோவும் கலந்த ஒரு கலரில் இருக்கா. சஸ்வத் சுஸ்திர யவனாம், ஆல்வேஸ் அப்படி எப்போவுமே யவனத்தோடு இருக்கா. இந்த யவனத்தோடு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்க்குறான். ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆசியாம், கொஞ்சமாக ஒரு புன்சிரிப்பு, அப்படி பிரசன்னமான முகம். ரத்னபூஷண பூஷிதாம், ரத்ன ஆபரணங்களாக அணிஞ்சின்றிருக்கா. கிருபாமயீம், ரொம்ப கிருபையோடு கூடியவளாக. யோக சித்தாம், யோகமெல்லாம் சித்தியாக எடுத்து, ஸோ யோக விதைகள்லாம் அறிந்தவளாக இருக்கக்கூடியவளாக. பக்த அனுகிரக காத்தராம், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு பரபரப்பாக இருக்கா. பக்தர்கள் யாரானாலும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி ஒரு பெண்ணை அவர் பார்க்குறார் அந்த விமானத்தில். ददर्श तत्र देवीं च कमनीयं मनोहरां श्वेतचम्पकवर्ण आभां शश्वत्सुस्थिरयौवनम् ईषद्हास्य प्रसन्न आस्यां रत्नभूषणभूषितां कृपामयीं योगसिद्धां भक्त अनुग्रहकातराम्. இந்த கமனியாம் யவ்வனாம் அதெல்லாம் ஸ்ரீலிங்கம் அப்படி நீட்டி படிக்கணுங்க, அதெல்லாம் தப்பாக இருக்கும்னு தெரில. दृष्ट्वा तां पुरतः राजा तुष्टाव परम आदरात् चकार पूजनं तस्या विहाय बालकं भुवि पप्रच्छ राजा तां तुष्टां ग्रीष्म सूर्यसमप्रभां तेजसा ज्वलितां शान्तां कान्तां स्कन्दस्य नारद. ஸோ திருஷ்டுவா தாம் புறத்தக, அந்த பெண்ணை பார்த்து முன்னாடி பார்க்குறார். ராஜா துஷ்டாவை பரம ஆதராத், அவள் துஷ்டாவன்னு சொன்னால் ஆக்சுவலாக அவளை ஸ்துதி பண்ணுறார். ராஜா அவளை பார்த்தோடனே ஸ்துதி பண்ணுறார். இங்கே குழந்தை ஸ்துதி பண்ண எல்லாம் மறந்து போச்சு. ஸோ துஷ்டாவை ஸ்துதி பண்ணார். சகார பூஜனம் தஸ்யாக, அவளுக்கு பூஜை பண்ணுறார். விகாய பாலகம் பூவி, பாலகனை கொண்டு கீழே போட்டார். செத்து போகிற குழந்தைய கொண்டு தூக்கிட்டு வந்தார், அதை கீழே வச்சார். இவளை தேவியை பார்த்து ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சிட்டார். பப்ரச்ச ராஜா தாம் துஷ்டாம், இப்போ அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காளா. அந்த பெண்ணை பார்த்து ராஜா கேட்குறார். கிரீஷ்ம சூரிய சமப்பிரபாம், வெயில் காலத்து சூரியன் எப்படி தேஜஸாக பளபளன்னு இருக்குமோ அது மாதிரி இருக்கா. அப்படிப்பட்ட பிரபையோடு கூடிய அவளை பார்த்து தேஜஸா ஜொலிதாம் சாந்தாம், அவளுடைய தேஜஸ்னால அப்படி எல்லா இடத்துலையும் ஜொலனமாக இருக்குது. அப்படியே அக்னி போட்ட மாதிரி அப்படி பிரகாசமாக இருக்குது. ஸ்கந்தஸ்ய காந்தாம், ஸ்கந்தனுடைய காந்தாவாக, ஸ்கந்தனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் தேவசேனா அல்லது ஷஷ்டிங்கிறது இங்கே தான் வருது. ஸோ காந்தாம் சாந்தா, ரொம்ப சாந்தமாக இருக்கா நாரத. ஸோ அவளை பார்த்து ராஜா இப்போ ஸ்துதி பண்ணி பேசுகிறார். நகே நாரதா கேளு சொல்கிறேன்.
தஸ்யாக விசர்க்கம் ஆட் பண்ணிக்கம்மா அந்த இடத்துல தஸ்யாகான்னு படித்தா நல்லாயிருக்கும். விசர்க்கத்தை ஆட் பண்ணிக்கோ அந்த இடத்துல. நானுமே நினைச்சேன் மேம். ஆமாம் கரெக்ட். राजोवाच कात्वं सुशोभने कान्ते कस्य कान्ता असि सुव्रते कस्य कन्यावरारोहे कन्या मान्या च योषितां नृपेन्द्रस्य वचः श्रुत्वा जगन्मङ्गलचण्डिका उवाच देवसेना सा देवानां रणकारिणी. ஸோ ராஜா கேட்குறார், காத்தம் சுசோபனே, ரொம்ப அழகாக இருக்கே, நீ யாருமா? காந்தே, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கே. கசிய காந்தாசி, நீ யாருக்கு ஒய்ஃபு கேட்குற? அசி சுப்ரதே, நல்ல விரதத்தோடு கூடியவளே, நீ யாருக்கு ஒய்ஃபாக இருக்க? கசிய கன்யா வராரோகே, நீ யாருக்கு பெண்ணு அப்படின்னு உங்கள் அப்பா யார் எனக்கு அர்த்தம். தன்யா மான்யாச்ச யோசித்தாம், பெண்களால் ரொம்ப மதிக்கப்படக்கூடியவளாக உன்னை பார்த்தாலே பெண்கள் எல்லாரும் அப்படியே நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஒரு தன்யமானவளாக, கௌரவிக்கப்பட வேண்டியவளாக, மான்யான இது நல்ல சம்மானம் கொடுக்கப்பட வேண்டியவளாக நீ இருக்கிறாய். நிருபேந்திரசிய வச்சசுதோ, அப்போ ராஜாவோட வார்த்தையை இவள் கேட்குறான். கேட்டு ஜெகன்மங்கள சண்டிகா, ஸோ ஜெகத்துக்கே மங்களத்தை உண்டாக்கக்கூடிய அந்த பெண் தேவசேனாசா, இப்போ தான் தேவசேனான்னு பேர் வருது. தேவசேனா என்ற அவள் உவாச்ச சொல்கிறான், தேவானாம் ரணகாரிணி, தேவர்களுக்கு யுத்தம் செய்து கொடுத்தவள், அதனால் அவளுக்கு தேவசேனானே பேர். ஏன்னா ஸ்கந்தனோட மனைவின்னு சொன்னால் ஸ்கந்தனோட பெட்டர் ஹாஃப்னு சொல்லும்போது அவர் தான் தேவர்களுடைய சேனைக்கே தலைவர், அப்போ இவள் தலைவி, அப்படி ஆயிடுறா இல்லையா? ஸோ தேவானாம் ரணகாரிணி, தேவர்களுக்கு யுத்தம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த பெண் சொன்னாள். राजोवाच कात्वं सुशोभने कान्ते कस्य कान्ता असि सुव्रते कस्य कन्यावरारोहे धन्यामान्या च योषितां नृपेन्द्रस्य वचः श्रुत्वा जगन्मङ्गलचण्डिका उवाच देवसेना सा देवानां रणकारिणी. देवानां दैत्यग्रस्तानां पुरा सेना बभूव सा जयं ददौ सा देव्यश्च देवसेना च तेन सा. श्री ஓகே வேண்டாம். தேவானாம் தைத்தியகிரஸ்தானாம், அதாவது அசுரர்களால் பீடிக்கப்பட்டவர்கள். கிரஸ்தான முழுங்கிட்டான்னு அர்த்தம். தைத்தியர்களால் முழுங்கப்பட்டான்னு இவளோட பவர்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம். ஸோ அசுரர்களால் பீடிக்கப்பட்ட அந்த தேவர்களுக்கு புறா சேனா பபுவ சா, அவளே சேனையாக ஆனாள், தானே சேனையாக ஆனாள் இந்த தேவசேனா. ஜெயம் ததௌ சா தேபியஷா, அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாள். தேவசேனாச்ச சதேனசா, அதனாலே அவளுக்கு தேவசேனான்னு பேர். தேவர்களுடைய சேனையே அவளே ஆயிட்டான். ஸோ தேவர்களுடைய சேனையாக ஆனதுனால் அவளுக்கு பேரே தேவசேனா. देवानां दैत्यग्रस्तानां पुरा सेना बभूव सा जयं ददौ सा देव्यश्च देवसेना च तेन सा. श्री देवसेना उवाच ब्रह्मणः मानसी कन्या देवसेना अहम् ईश्वरी सृष्ट्वा तां मनसा धाता ददौ स्कन्दाय भूमिप मातृकासु च विख्याता स्कन्दभार्या च सुव्रता विश्वे षष्ठी इति विख्याता षष्ठ अंशा प्रकृतेः परा. அவள் சொல்கிறா, தேவசேனா பிரியவிரத ராஜாவை பார்த்து பேசுகிறா. நான் பிரம்மாவுடைய மனசுலேருந்து தோன்றியவள், அவருடைய மானச பெண்ணு நான். தேவசேனா என்று நான் ஈஸ்வரி, நான் எல்லா ஜெகத்துக்கே காக்கக்கூடிய ஈஸ்வரி, தேவசேனான்னு பேர். மனசா சிருஷ்டுவா, அவர் என்ன மனசு தாத்தா பிரம்மா என்னை மனசால் சிருஷ்டித்து தாம் ததௌ ஸ்கந்தாய பூமிப்ப, என்னை ஸ்கந்தனுக்கு மனம் முடித்து கொடுத்தார். பிரம்மாவே எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ எனக்கு என்னை ஸ்கந்தனுக்கு மணப்பெண்ணாக கொடுத்தார். ஹே பூமிப்ப, பூமிக்கு ராஜாவே பிரியவர்த்தா கேளு. மாத்ருகாசுச்ச விக்கியாதா, நான் மாத்ருகா தேவதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் புகழ் பெற்றவளாக இருக்கிறேன். ஸ்கந்தனுக்கு மனைவி ச சுவ்ரதா, ஸோ யார் அப்பா யார் யார் ஹஸ்பண்ட் எல்லாம் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டா. இப்போ நான் விரதத்தோடு கூடியவளாக இருக்கிறேன். விஸ்வே ஷஷ்டி இது விக்கியாதா, என்ன பூமியில் எல்லாரும் ஷஷ்டின்னு கூப்பிடுவான். ஷஷ்டி தேவின்னு எனக்கு பூமியில் பேர். அப்படி புகழோடு இருக்கிறேன். ஷஷ்ட அம்சா மூல பிரகிருத்தேகன மூல பிரகிருதி. ஸோ மூல பிரகிருதியுடைய 1/6 அங்கமாக நான் இருக்கிறேன். ஸோ பிரகிருதி தேவதைகளோடு 1/6 பார்ட்டு என்னுடைய பவர் இருக்குன்னு சொல்கிறாவா, மூல பிரகிருதியோட அங்கமாக. அதனால எனக்கு ஷஷ்டி தேவினே பேர். श्री देवसेनोर्वाच ब्रह्मणो मानसी कन्या देवसेना अहम् ईश्वरी सृष्ट्वा तां
वंशा प्रकृतेः परा। राधे कृष्ण मैम। ஆ पुत्राय पुत्रदा अहं प्रिया दात्री प्रियाय च धनदा अहं दरिद्रेभ्यः कर्मिभ्यश्च स्वकर्मदा सुखं दुःखं भयं शोकः हर्षः मङ्गलम् एव च सम्पत्तिश्च विपत्तिश्च सर्वं भवति कर्मणा। ஓகே. புத்திரன் இல்லாதவர்களுக்கு நான் குழந்தையை கொடுப்பேன். அதான் ஷஷ்டியில் பூஜை பண்ணுறா. ஷஷ்டி கந்த ஷஷ்டி சமயத்தில் பூஜை பண்ணுறது ஸ்கந்த ஷஷ்டி ரெண்டு சேர்ந்து. அதனால தான் ஸ்கந்த ஷஷ்டி. ஸோ இவ்வளோ நாள் நம்ம புரியாட்ட கூட இப்போ புரியுறது. ஸோ ஷஷ்டிங்கிறது அவருடைய ஒய்ஃபு, ஸ்கந்த ஷஷ்டின்னு பேரே அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அப்படி குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு நான் குழந்தையை கொடுப்பவள். பிரியா தாத்ரி அதனால பிரியா தாத்ரின்னு நான் பிரியான ஒய்ஃபையும் கொடுப்பேன். ஸோ கணவன் இல்லை ஒய்ஃபை தேடுறவளுக்கு நான் ஒய்ஃபை கொடுப்பேன். ஸோ பிரியா தாத்ரி மனைவியை கொடுப்பவள். பிரியாயச்ச பிரியான பிரியமானவர்களுக்கு அவருக்கு ஏற்ற ஒய்ஃபை நான் கொடுப்பேன். அப்புறம் தரித்திரேபியக தனதாகம் நான் தரித்திரர்களுக்கு தனத்தை கொடுப்பேன். கர்மிபியஷ்ட ஸ்வகர்மதா கர்மிகளாக இருப்பாள். வேலையை பண்ணிகிட்டே இருப்பாள். எப்போதாலும் வேலையிலே மூழ்கியிருப்பாள். ஸோ அவளுக்கு கர்மத்தை வரிசையாக கொடுத்துட்டே இருப்பேன்றான். ஸோ அவள் அதுதானே தேடி அல்லவா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி தேடிகிட்டே இருக்கிறவளுக்கு அந்த கர்மத்தை நானே கொடுப்பேன் அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் சுகம் துக்கம் பயம் சோகம் இதெல்லாம் நம்மளுடைய ஃபீலிங்ஸு. ஸோ சுகமோ துக்கமோ பயமோ சோகமோ ஹர்ஷமோ சந்தோஷம் சந்தோஷம் மங்களம் நல்ல ஒரு மங்களமான இது சுபத்தையோ சம்பத்திஷ விபத்திஷ சம்பத்தியோ ஆபத்தோ. ஸோ நல்ல சம்பத்தை கொடுக்குறதோ இல்லை ஆபத்தை கொடுக்குறதோ சர்வம் பவதி கர்மனா எல்லாமே கர்மத்தினால தான் ஏற்படுறது. அந்த கர்மத்தையே நான் தான் கொடுக்குறேன்ட்டாவும். अपुत्राय पुत्रदा अहं प्रिया दात्री प्रियाय च धनदा अहं दरिद्रेभ्यः कर्मिभ्यश्च स्वकर्मदा सुखं दुःखं भयं शोकः हर्षः मङ्गलम् एव च सम्पत्तिश्च विपत्तिश्च सर्वं भवति कर्मणा। कर्मणा बहुपुत्रश्च वंशहीनः स्वकर्मणा कर्मणामृतपुत्रश्च कर्मणा चिरजीवनः कर्मणा गुणवान् चैव कर्मणा च अङ्गहीनकः कर्मणा बहुभार्यश्च भार्याहीनश्च कर्मणा। ஸோ கர்மத்தினால தான் எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டா முதல்ல ஜென்ரலாக. இப்போ சொல்கிறான் பகுபுத்திரன் நிறைய குழந்தைகள் பெறனால அவள் பண்ணின கர்மம் அவளுக்கு நிறைய குழந்தை பிறக்கிறது. அப்புறம் ஒரு குழந்தையுமே பிறக்கலை வம்சமே விளங்க மாட்டேங்கிறது வம்சத்துக்கு குழந்தையே இல்லைன்னு சொன்னால் அதுவும் அவள் கர்மத்தோட அடிப்படையில் தான். மிருதபுத்திரஷ்ட கர்மனா இப்போ இவனுக்கு செத்து போகிற குழந்தையே பிறந்திருக்கு பிரியவர்தனுக்கு. ஸோ அதுவும் கர்மம் தான். நீ பண்ண கர்மத்தினால தான் உன்னுடைய குழந்தை இறந்தே பிறந்திருக்கு. ஸோ மிருதபுத்திரன் கிடைக்கிறனால அதுவும் அவள் கர்மம் தான். சிரஜீவினக கர்மனா ரொம்ப லாங் லைஃபாக ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா அதுவும் அவள் செய்த கர்மத்தினால தான் அந்த குழந்தைக்கு லாங் லைஃப் கிடைக்கும். எல்லாமே அவள் கர்மத்தின் அடிப்படையில். குணவாம் செய்வ கர்மனா நல்ல குணம் பொருந்தியவனாக இருக்கணும்னு அந்த கர்ம காரணம். அங்கஹீனக கர்மனா அங்கஹீனத்தோடு குழந்தை பிறக்கிறது அவள் பண்ணின கர்மத்தோட அடிப்படையில். பகுபாரியஷ்ட கர்மனா நிறைய பாரியாக நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அவள் செய்த கர்மத்தின் அடிப்படையில் அவளுக்கு நிறைய மனைவிகள் அமைவார்கள். ஸோ பாரியஹீனஷ்ட கர்மனா ஒய்ஃபே அமையலை அதுவும் அவளுடைய கர்மத்தின் அடிப்படையில் தான். நேர ஆப்போசிட்ஸை சொல்கிறாங்க. कर्मणा बहुपुत्रश्च वंशहीनः स्वकर्मणा कर्मणामृतपुत्रश्च कर्मणा चिरजीवनः कर्मणा गुणवान् चैव कर्मणा च अङ्गहीनकः कर्मणा बहुभार्यश्च भार्याहीनश्च कर्मणा। कर्मणा रूपवान् धर्मी रोगी शश्वत् स्वकर्मणा कर्मणा च भवेत् व्याधिः कर्मणा आरोग्यमेव च तस्मात् कर्म परं राजन् सर्वेभ्यश्च श्रुतम् इत्येवमुक्त्वा सा देवी गृहीत्वा बालकं मुने। ஸோ கர்மனா ரூபவான் நல்ல அழகாக ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவன் பண்ண கர்மத்தால் தான் அந்த அழகே வருது. தர்மத்தில் ஈடுபடுறதோ இல்லை ரோகி ஒருத்தனை ஒரே ரோகத்திலே இருக்கான் ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரி வரதோ எல்லாமே சஸ்வத் ஸ்வகர்மனா அவா கர்மத்தினால தான் எல்லாமே நடக்கிறது. கர்மனா பவேத் வியாதிகி செய்த கர்மத்தின் அடிப்படையில் வியாதி ஏற்படும். கர்மனா ஆரோக்கியம் கர்மத்தினால ஆரோக்கியம் தான் ஆரோக்கியம் கிடைக்கலாம் அதுக்கேற்ற கர்மம் பண்ணியிருக்கணும். ஆகவே சர்வேபியஷ எல்லாத்தை விட கர்ம பரம்
கர்மம் தான் ரொம்ப பலவான். அந்த கர்மத்தை யாரும் மீற முடியாது. அந்த கர்மத்தோட பலனை அனுபவிச்சே தீரணும். அது ரொம்ப பலவான், பரமமானது. ஹே ராஜன், ஸ்ருதவ் ஸ்ருதம், ஸ்ருதவ்னா வேதம். வேதத்தில் நான் இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். வேதமே இப்படி தான் சொல்கிறது. இத்தேவ முக்துவா சாதை, இதெல்லாம் சொல்லிட்டு கிரீத்வா பாலகம், அந்த குழந்தை கீழே கிடக்க, அந்த குழந்தையை தூக்கி எடுத்துட்டாள். ஹே முனே நாரதா கேளு. कर्मणा रूपवान् धर्मी रोगी शश्वत् स्वकर्मणा कर्मणा च भवेत् व्याधिः कर्मणा आरोग्यम् एव च तस्मात् कर्म परं राजन् सर्वेभ्यश्च श्रुतौ श्रुतम् इत्येवम् उक्त्वा सा देवी गृहीत्वा बालकं मुने महाज्ञानेन सा देवी जीवयामास लीलया राजा ददर्श तं बालं सस्मितं कनकप्रभं देवसेना च पश्यन्तं नृपम् आपृच्छ्य सा तदा गृहीत्वा बालकं देवी गगनं गन्तुम् उद्यता. ஸோ மகாஞானேன சாதேவி, அவளுடைய மகாஞானம், அவள் தான் யோக சித்தியெல்லாம் அடைஞ்சிருக்காளே, அதனால் அவளுடைய ஞானத்தினால அந்த தேவியாகப்பட்டவள் ஜீவயாமாச லீலையா, குழந்தைய ஜீவனை உண்டாக்கிட்டான். அவனுக்கு குழந்தைய உயிர்ப்பிச்சிட்டான். ராஜா ததர்ஷ தம்பாலம், ராஜா பார்க்குறாரா குழந்தை முழிச்சுன்றதே. சஸ்மிதம் கனகப்பிரகம், அப்படி நல்ல கனகப்பிரபம் பாலம் இல்லையா, ரொம்ப கோல்டு மாதிரி ஷைன் ஆகுது அந்த குழந்தை. ஸோ அப்படி புன்சிரிப்போடு அந்த குழந்தைய அவர் பார்க்குறார். தேவசேனாச்ச பஷ்யந்தம் நிருபம், அவர் பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கக்கூடிய அந்த நிருப அந்த ராஜாவிடமிருந்து ஆப்ரிச்சியான விடை பெற்றாள். அந்த விடை அவற்றிருந்து விடை பெற்றுட்டு கிரகீத்வா பாலகம், அந்த குழந்தைய வச்சுட்டு ககனங்கந்தும் உத்தியதான், அப்படியே ஆகாசத்தில் பறக்க ஆரம்பித்தா. அவள் தான் விமானத்தில் தானே வந்திருக்கா. ஸோ அந்த குழந்தைய எடுத்துட்டு அவள் பறக்கிறதுக்கு முயற்சித்தாள். இவர் பார்த்துட்டே இருக்கார். महाज्ञानेन सा देवी जीवयामास लीलया राजा ददर्श तं बालं सस्मितं कनकप्रभं देवसेना च पश्यन्तं नृपम् आपृच्छ्य तदा गृहीत्वा बालकं देवी गगनं गन्तुम् उद्यता. पुनः तुष्टावतां राजा शुष्ककण्ठ ओष्ठतालुकः नृपस्तोत्रेण सा देवी परितुष्टा बभूवः उवाच तं नृपं ब्रह्मन् वेदोक्तं कर्म निर्मितम्. மீண்டும் சுதி பண்ணுறார். முதல்ல சுதி பண்ணதுக்கப்புறம் தான் அவள் வந்தால், அப்புறம் நீ யாருன்னெல்லாம் கேட்டார். இப்போ திருப்பி இந்த இது பண்ணினார், சுதி பண்ணார். சுஷ்க கண்ட ஓஷ்ட தாலுக்காக தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுது. எப்படி சுதி பண்ணுறதே முடியல, ஏன்னா குழந்தை போகிறதேன்னு பார்த்து பயந்து போயிட்டார். ஸோ அதனால் உலர்ந்த தொண்டையால் அந்த தாலுக்கான இந்த முகவாக்கட்டை எல்லாமே உலர்ந்து கிடக்கு. அதை வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறேன். நிருபக ஸ்தோத்திரேட ராஜா ஸ்தோத்திரம் பண்ணின உடனே அந்த தேவி பரிதுஷ்டா, ஹாப்பி ஆகிட்டு பபு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாள். உவாச்ச தம் நிருபம், பிரம்மன்னு கூப்பிடுறது நாரதரே கேளு. அந்த இவரை பார்த்து, ராஜாவை பார்த்து அந்த தேவி பேசுகிறான். வேதோக்தம் கர்ம நிமித்தம், வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மம் என்னெல்லாம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா தேவி பிரியவர்தனை பார்த்து. पुनः तुष्टावतां राजा शुष्ककण्ठ ओष्ठतालुकः नृपस्तोत्रेण सा देवी परितुष्टा बभूवः उवाच तं नृपं ब्रह्मन् वेदोक्तं कर्म निर्मितम्. उवाच त्रिषु लोकेषु त्वं राजा स्वायम्भुवमनोः सुतः मम पूजाञ्च सर्वत्र कारयित्वा स्वयं कुरु तदा दास्यामि पुत्रं ते कुलपद्मं मनोहरम्. त्रिषु लोकेषु त्वं राजा, நீ 3 லோகத்துக்கு ராஜா இல்லையா. மனுவோட ராஜ்யம்னு சொன்னாலே எல்லா லோகங்களுக்குமே சேர்த்து தான் அவர் ராஜாவாக இருப்பார். ஸோ நீ சுவாயம்பவனுடைய பிள்ளை, சுவாமவனோ சுதக, அவருடைய பிள்ளை நீ. மம பூஜாம், என்னுடைய பூஜையை சர்வத்திர காரியத்துவா, எல்லா இடத்துலையும் ஏற்பாடு பண்ணு. நீ ராஜா, உன்னால் முடியும். 3 லோகத்திலையும் என்னை பூஜிக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்து. ஸ்வயம் குரு, நீயும் பண்ணு, எனக்கு பூஜை பண்ணு. ததா தாசியாமி புத்திரம் தே, உன்னுடைய குழந்தையை நான் அப்போ கொடுப்பேன். குலபத்மம் மனோகரம், உன்னுடைய கொழுந்து இல்லையா அது, குல லோட்டஸ்ன்றாங்க, குலபத்மம் குலக்கொடி. மனோகரமான இந்த குழந்தையை நான் உனக்கு அப்போ தரேன், பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறான். देवी उवाच त्रिषु लोकेषु त्वं राजा
स्वायम्भुव मनोहो सुतः मम पूजां च सर्वत्र कारयित्वा स्वयं कुरु तदा दास्यामि पुत्रं ते कुलपद्मं मनोहरम् सुव्रतं नाम विख्यातं गुणवन्तं सुपण्डितं जातिस्मरं च योगीन्द्रं नारायणकलात्मकं शतक्रतुकरं श्रेष्ठं क्षत्रियाणां च वन्दितं मत्तमातङ्गलक्षाणां धृतवन्तं बलं शुभम्. ஸோ சுவ்ரதம் நாம விக்கியாதம். உன்னுடைய பிள்ளைக்கு சுவ்ரதம்ங்கிற பேர், சுவ்ரதம்னே பேர். ஸோ புகழ்பெற்றவனாக, குணவந்தம் ரொம்ப குணவானாக, சுபண்டிதன் ரொம்ப பண்டிதனாக படித்தவனாக. ஜாதி ஸ்மரம்னா பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டுருப்பான். அந்த குழந்தையோட பூர்வ ஜென்மெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். யோகீந்திரம் யோகமெல்லாம் அறிந்தவனாக, யோகிகளுக்கெல்லாம் இந்திரனாக இருப்பான். நாராயண கலாத்மகம் நாராயணனுடைய அம்சமாகவே இருப்பான் அவன். ஸோ அந்த குழந்தை நாராயண அம்சமாகவே இருப்பான். ஒரு ஸோ யோகீந்திரன் நாராயணனுடைய அம்சமாக இருப்பான். சதக்ரதுகரம் சிரேஷ்டம். சதக்ரதுன்னு சொன்னான்னா என்னது, 100 யாகம் பண்ணுவான். சதக்ரதுங்கிறது நம்ம இந்திரனுக்கு பேர். ஏன் அவன் 100 யாகம் பண்ணனாலும் அவனுக்கு சதக்ரதுன்னு பேர். அதை மாதிரி இவனும் 100 யாகம் செய்வான் சிரேஷ்டமாக. சத்ரியானாம்ச வந்திதம். சத்திரியர்களால் எல்லா ராஜாக்களுமே இவனை கும்பிடுவான். அப்படின்னு இவன் சக்கரவர்த்தி. அப்படி இருப்பனவன். மத்த மாதங்க லக்ஷானாம் லட்சக்கணக்கான மற்ற மாதங்க லட்சாணாம் சொன்னானே இங்கே அஸ்வமேத 100 அஸ்வமேத யாகம். இது அதோட பலம் யானைகளோட பலத்தை தரிப்பான் இவன். அவ்வளோ ஒரு பலம் இருக்கும் அவனுக்கு. சுபமான சோபனமாக இருப்பான் உன் பிள்ளைன்னு சொல்கிறான். शतक्रतुकरं श्रेष्ठं क्षत्रियाणां च वन्दितं भक्तमादङ्गलक्षाणां धृतवन्तं बलं शुभम्. धनिनं गुणिनं शुद्धं विदुषां प्रियमेव च योगिनां ज्ञानिनां चैव सिद्धिरूपं तपस्विनां यशस्विनं च लोकेषु दातारं सर्वसम्पदाम् इत्येवमुक्त्वा सा देवी तस्मै तद्बालकं ददौ. ஸோ தனினம்னா இது நல்ல பணக்காரனாக இருப்பான். குணினம் குணவானாக இருப்பான். சுத்தமாக இருப்பான். விதுஷாம் பிரியமேவச்ச. அதாவது விதுஷான படித்தவர்கள், பண்டிதர்கள். ஸோ அந்த பண்டிதர்களுக்கு ரொம்ப பிரியமானவனாக இருப்பானவன். யோகினாம் யோகிகள், ஞானிகள். சித்தி ரூபம் அதாவது எல்லாருக்கும் பலனை அளிக்கக்கூடிய அந்த ரூபவானாக. தபஸ்வினாம் சித்தி ரூபம். தபஸ்விகளுக்கு அந்த தபஸோட சித்தி என்னன்னு பார்த்தா அந்த பையனாக இருப்பான். அப்படி ஒரு தேஜஸோடு இருப்பான் பையன். யசஸ்வினம் ச லோகேஷு. உலகங்களில் புகழ் பெற்றவனாக. சர்வசம்பதாம் தாத்தாரம். எல்லா சம்பத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமுடையவனாக இப்படியெல்லாம் இருப்பான்னு சொல்லிட்டு சா தேவி தஸ்மை தத் பாலகம் ததோ. இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த குழந்தையை கொடுத்துட்றாவோ. அந்த குழந்தையை இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த பிரியவர்தன் கையில் ஒப்படைச்சிட்டா அந்த குழந்தைய. राजा चकार स्वीकारं पूजार्थं च प्रियव्रतः जगाम देवी स्वर्गं च दत्त्वा तस्मै शुभं वरम् आजगाम सः अमात्यः स्वगृहं हृष्टमानसः आगत्य कथयामास वृत्तान्तं पुत्रहेतुकम्. ओके பூஜார்த்தம் ச பிரியவர்த்தக. ஸோ பூஜை பண்ணணுமே. இப்போ சொல்லிட்டாளே தேவி, எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணு, நீயும் பண்ணுன்னு சொல்லியிருக்காளே. ஸோ அதனால் பிரியவர்த்தக பூஜார்த்தம் ராஜா சக்கார ஸ்வீகாரம். நான் பண்ணுறேன், எல்லா பூஜையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை ஒப்புக்கொண்டு வந்திருக்கார். தேவி சொர்க்கம் ஜகாம. அவள் தேவி கிளம்பி போயிட்டா. ஸோ தஸ்மை தத்துவா சுபம் வரம். நல்ல வரங்களை எல்லாம் கொடுத்துட்டு அவள் கிளம்பி போனாள். ஸோ சக அமாத்தியக. அவனோட இதுவன் மந்திரி கூட போயிருக்கான். ஸோ அந்த மந்திரியும் சேர்ந்து வீட்டுக்கு வரான்.
ஸ்வகிரகம் ஹிருஷ்டமானசக சந்தோஷப்பட்ட மனசோடு வீட்டுக்கு வரா. ஆகத்திய வந்து சேர்ந்து விற்த்தாந்தம் புத்திரஹேத்துக்கம் கதையாமாச, என்னெல்லாம் நடந்தது, இந்த குழந்தை எப்படி உயிரோடு வந்தது, இந்த கதையெல்லாம் வீட்டுக்கு வந்து சொல்ல ஆரம்பித்தான் பிரியவர்தன். ராஜா சகார ஸ்வீகாரம் பூஜாந்தம் ச பிரியவ்ரதः ஜகாம தேவி ஸ்வர்கம் ச தத்வா தஸ்மை சுபம் வரம் ஆஜகாம சக அமாத்யக ஸ்வகம் கிருஷ்டமானசः ஆகத்ய கதயாமாச விருத்தாந்தம் புத்திரஹேதுகம். श्रुत्वा बभूवुः सन्तुष्टा नरा नार्यश्च नारद मङ्गलं कारयामास सर्वत्र पुत्रहेतुकं देवीं च पूजयामास ब्राह्मणेभ्यः धनं ददौ. அடுத்த ரெண்டுலேயும் படிச்சுங்க. राजा च प्रतिमासेषु शुक्लषष्ट्यां महोत्सवं षष्ट्या देव्याश्च यत्नेन कारयामास सर्वतः. ஸோ சுத்வா பபூஹு இதெல்லாம் கேட்டா, அந்த கதையெல்லாம் கேட்டாலாம் மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ நர நாராக பெண்களும் ஆண்களும் எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டா, சந்துஷ்டாக. நாரியஷ்ட நாரதரே அதை தெரிஞ்சுக்கோ. மங்களம் காரியாமாச தேவிக்கு எல்லாம் மங்களமான காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுடுத்து. சர்வத்திர புத்திரஹேத்துக்கம், யார் யார் குழந்தை வேணுமோ அவள் எல்லாருமே அந்த பூஜையெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ண ஆரம்பித்தா. தேவியும் ச பூஜையாமாச, அவனும் ராஜாவும் தேவியை பூஜை பண்ணி பிராமணியபியோ தனம் ததவு, பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய பணமெல்லாம் கொடுக்குறான், பூஜையெல்லாம் பண்ணுறான். ராஜாஜ பிரதி மாசேஷு, ஒவ்வொரு மாதமும் சுக்ல ஷஷ்டி மகோத்சவம். ஸோ சுக்ல ஷஷ்டி அன்றைக்கி சுக்ல திதி, அந்த ஷஷ்டி திதியில் சுக்ல இதில் என்னப்பா அது சுக்லபட்சத்தில் அவர் வந்து ஷஷ்டி திதியில் அந்த உற்சவத்தை பண்ண ஆரம்பித்தார் தேவிக்காக. ஷஷ்டியா தேவியாஷா, ஷஷ்டி தேவிக்கு, ஏன்னா பூமியில் அவளுக்கு பேர் ஷஷ்டி இல்லையா, அந்த ஷஷ்டி தேவிக்கு எத்தனேன காரியாமாச சர்வதகம், முயற்சியோடு எல்லா இடமும் இந்த ஷஷ்டி தேவியை சுக்ல ஷஷ்டி அன்னைக்கு பூஜை பண்ணங்கிற வேலையை ஆரம்பித்து வச்சார். श्रुत्वा बभूवुः सन्तुष्टा नरानार्यश्च नारद मङ्गलं कारयामास सर्वत्र पुत्रहेतुकं देवीं च पूजयामास ब्राह्मणेभ्यः धनं ददौ. राजा च प्रतिमासेषु शुक्लषष्ट्यां महोत्सवं षष्ट्या देव्याश्च यत्नेन कारयामास सर्वतः. राधे कृष्ण मैम. गारे षष्ठाहे यत्नपूर्वकं तत्पूजां कारयामास च एकविंशतिवासरे बालानां शुभकार्ये च शुभ अन्नप्राशने तथा. ஸோ பாலானாம் சூத்திகா ஆகாரே, சூத்திகான்னு பிரசவ அறை. ஸோ குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய அந்த அறையில் ஷஷ்டாகே ஸோ 6வது நாள், 6th டே, குழந்தை பிறந்த 6வது நாள். ஸோ எத்தனை பூர்வகம் தத் பூஜாம் காரையாமாச. ஸோ குழந்தை பிறந்த 6வது நாளைக்கு ஒரு பூஜை நடக்கிறது, சஷ்டி தேவிக்கு ஒரு பூஜை நடக்கிறது, அந்த பூஜையை செய்ய வைத்தான். ஏக்க விம்சதி வாசனை, அது மட்டும் இல்லை, 21வது நாளைக்கும் பூஜை. குழந்தை பிறந்து 21வது நாளைக்கும் பூஜை பண்ணணும், சஷ்டி தேவியை பூஜை பண்ணணும். அந்த மெத்தடெல்லாம் கொண்டு வந்தார் அவன். பாலானாம் சுபகாரியேச்சே, அது மாதிரி குழந்தைகளுக்கு என்னென்ன சுபகாரியம் நடக்கிறதோ, ஒரு பிறந்த நாளோ, குழந்தை தவழற ஆரம்பிக்கிறதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு சுபகாரியத்துலேயும் சுப அன்னப்பிராசனே ததா, அது மாதிரி அன்னப்பிராசனம் 6ஆம் மாதத்தில் அன்னப்பிராசனம் பண்ணுறோச்சையோ அந்த சமயத்தில் எல்லாம் சஷ்டி தேவியோட பூஜை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சார் பிரியவர்தன். ராதே கிருஷ்ணா, எனக்கு பவர் போய் இப்போ बालानां सूलिकागारे षष्ठाहे यत्नपूर्वकं तत्पूजां कारयामास च एकविंशतिवासरे बालानां शुभकार्ये च शुभ अन्नप्राशने तदा. सर्वत्र वर्धयामास स्वयमेव चकारः ध्यानं पूजा विधानं च स्तोत्रं मत्तः निशामय. यच्छ्रुतं धर्मभक्त्रेण कौतुम उक्तं च सुब्रता. சுப்ரதான்னு கூப்பிட்றார். நல்ல விரதத்தங்கள்லாம் பரிபாலிக்கக்கூடிய நாரதரேன்னு கூப்பிட்றார்.
சர்வத்திர வர்தயாமாசா எல்லா இடத்துலையும் பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தானா அந்தந்த டேட்டில் அழகாக பூஜை நடக்கிறது. ஸ்வயமேவ சகாரக, தானும் அதெல்லாம் ஒழுங்காக பண்ணினார். தியானம், தேவியோடு தியானம் பண்ணுறார். பூஜா விதானம், தேவியோட பூஜை முறைப்படி பூஜை பண்ணுறார். ஸ்தோத்திரம், அப்புறம் சோஸ்திரம், இப்போ இதெல்லாம் வரணுமே. இப்போ ஒவ்வொரு தேவியும் படிக்கிற வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், தியான ஸ்லோகம் படிக்கிறோம், சோஸ்திரத்தை படிக்கிறோம், அப்புறம் பூஜை எப்படி பண்ணுறது படிக்கிறோம். அப்படி அதே மாதிரி வருது, அந்த ஆர்டர்லேயே வருது. அது எல்லாமே மத்தக நிஷாமிய ஹே நாரதா கேளு, அந்த சோஸ்திரம்லாம் எப்படி சொல்லணுங்கிறத கேளு. எத் ஸ்ருதம் தர்ம பக்தரேன்னு, நான் இதை யார்கிட்ட இருந்து கேட்டு அறிஞ்சேன்னு சொன்னால், கௌதுமோக்தம்னா கௌதும உக்தம். கௌதுமங்கிறவர் வந்து ஒரு ரிஷி. அந்த கௌதும ரிஷி வந்து ஒரு ஷாக்கை, அதெல்லாம் அவருடைய ஷாக்கைன்னு பேர். கண்வ ஷாக்கை சொல்கிற மாதிரி கௌதும ஷாக்கா அப்படின்னு பேர். இதெல்லாம் வேதத்தில் ஒரு பார்ட்டு. ஸோ அந்த கௌதும ஷாக்கையில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பூஜை வித முறைகள் எல்லாம் பற்றி தர்மர் எனக்கு சொல்லியிருக்கார். அவர் மூலமாக நான் கேட்டு அறிஞ்ச விஷயத்தை, தியானமெல்லாம் எப்படி பண்ணுங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸ்ருதம், நான் கேட்டதை சொல்கிறேன், அதை கேளு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறேன். நிஷாமய सर्वत्र वर्धयामास स्वयमेव चकारः ध्यानं पूजाविधानं च स्तोत्रं मत्तः निशामय यच्छ्रुतं धर्मवक्त्रेण कौतुकयुक्तं च सुव्रत शालग्रामे घटे वा अथ वटमूले अथवा मुने विद्यां पुत्तलिकां कृत्वा पूजयेत्वा विचक्षणः षष्ठ अंशां प्रकृतेः शुद्धां प्रतिष्ठाप्य च सुप्रभाम्. ஸோ எங்கெல்லாம் பூஜை பண்ணலான்னு சொன்னான்னா, சாலகிராமம், ஒரு சாலகிராம மூர்த்தியில் அந்த தேவியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணலாம். கட்டே குடத்தில் ஆவாகனம் பண்ணி பண்ணலாம். வடமூலே, ஒன்றுமில்ல ஒரு மரம், ஆலமரத்தோட அடியில் கூட தேவியை ஒரு பிரதிஷ்டை பண்ணி நம்ம பூஜை பண்ணலாம். வித்யாம், சுவரில் படத்தை வரைஞ்சி நம்ம பூஜை பண்ணலாம். புத்தலிக்கான்னா பொம்மை. ஸோ புத்தலிக்கா, பாஞ்சாலிக்கா, இல்லை வார்த்தைகள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பொம்மை. ஸோ ஒரு பொம்மையை வச்சு அதுதான் இந்த ஷஷ்டி தேவின்னு ஆவாகனம் பண்ணி அதில் பூஜை பண்ணலாம். பூஜை ஏத்துவா விசட்சணகன் நல்ல அறிவாளிகள். இப்படி எப்படி எந்த முறையில் கூட நம்ம தேவியை ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா அங்கே தேவி வந்து உட்காந்துடுறா. அப்படி நினச்சிட்டு இந்த பண்டிதர்கள்லாம் பூஜை பண்ணுறா. பிரகிருத்தேகே ஷஷ்ட அம்சாம், பிரகிருதி மூலப்பிரகிருதியுடைய 1/6 பாகமாக இருக்கக்கூடிய அந்த ஷஷ்டி தேவியை, சுத்தமானவளை, பிரதிஷ்டாப்பிய பிரதிஷ்டை பண்ணி, சுப்பிரபாம் நல்ல பிரபையோடு கூடிய அந்த தேவியை இவ்வாறுலாம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறாங்க. விசட்சணக அறிவாளிகள் பூஜை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. शालग्रामे गते वा अथ वटमूले अथवा मुने विद्यां पुत्तलिकां कृत्वा पूजयेत्वा विचक्षणः षष्ठ अंशां प्रकृतेः शुद्धां प्रतिष्ठाप्य च सुप्रभाम्. सुपुत्रदां च शुभदां दयारूपां जगत्प्रसूं श्वेतचम्पकवर्ण आभां रत्नभूषणभूषितां पवित्ररूपां परमां देवसेनां परां भजे. ஸோ இங்கே தியான ஸ்லோகம். சூபுத்திரதாம், நல்ல அழகான குழந்தையை கொடுக்கக்கூடியவளை, சுபத்தை அடிக்கக்கூடியவளை, தயையோடு ரூபமாக இருக்கக்கூடியவளை, ஜெகத் பிரசூம் ஜகத்துக்கே ஜனனியாக அம்மாவாக இருக்கக்கூடியவளை, ஸ்வேத சம்பக வர்ணாபாம் நல்ல வெள்ளையும் மஞ்சளும் கலந்த ஒரு பொன்னிறமான இருக்கக்கூடிய உடையவளை, ரத்னபூஷண ரத்ன அலங்காரங்களோடு கூடிய அந்த தேவியை, பவித்திரமான ரூபம் உடையவளை, பரமசக்தி இல்லையா, அப்படிப்பட்ட தேவசேனாவை, பராம் உயர்ந்தவளை, பஜே நான் பஜிக்கிறேன் அப்படின்னு தியானம் பண்ணுறான். தியான ஸ்லோகம் இது. सुपुत्रदां च सुवतां दयारूपां जगत्प्रसूं श्वेतचम्पकवर्णाभां रत्नभूषणभूषितां पवित्ररूपां परमां देवसेनां परां भजे. इति ध्यात्वा स्वशिरसि पुष्पं दत्त्वा विचक्षणः पुनः ध्यात्वा च मूलेन पूजयेत् सुव्रतां ततीम्. 4 पाद्य अर्घ्य आचमनीयैश्च गन्धपुष्प प्रदीपकैः नैवेद्यैः विविधैः चापि फलेन शोभनेन च. ஓகே. ஸோ இவ்வாறு தியானம் பண்ணிவிட்டு, இப்போ மேல் சொன்ன ஸ்லோகத்தை வச்சு தியானம் பண்ணிவிட்டு தன் தலையிலே ஒரு புஷ்பத்தை போட்டுக்கிறது. ஸோ புஷ்பத்தை போட்டுட்டு விசட்சணகா புத்திசாலிகள்லாம் அந்த மாதிரி பண்ணுவாள். புஷ்பத்தை போட்டுக்கொண்டு புனர்தியாத்துவா மீண்டும் தியானம் பண்ணியது மூலேன தியாத்துவா. ஸோ இதுக்கப்புறம் மூல மந்திரத்தால் தியானம் பண்ணோம். இந்த தியான ஸ்லோகம் சொன்னதுக்கப்புறம் மூல மந்திரத்தை, இந்த மூல மந்திர ஸ்லோகம் அடுத்த லைனில் வருது.
ஸோ மூலமந்திரத்தால் தியான ஸ்லோகம் மனசை தியானம் பண்ணிவிட்டு பூஜையே சுவ்ரதாம் நல்ல விரதத்தோடு கூடியவள்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட சச்சி தேவியை சத்தியான அவளை பூஜிக்க வேண்டும். பாத்தியா அர்க்கியா ஆச்சமணி இதெல்லாம் இந்த 16 விதமான பூஜா முறைகள் இருக்கு இல்லையா, அதில் அர்க்கியம் பாத்தியம்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கொடுக்கணும். ஆக்யம் பாத்தியம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு ஆச்சமணியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கந்தம் தாசியாமி புஷ்பைகி பூஜையாமின்னு எல்லாம் சொல்லணும் இல்லையா. பிரதீப கைகினால தீபம்லாம் காட்டணும் இல்லையா, தீபம் தர்ஷயாமி சொல்லி தீபத்தை காட்டுறோம். நைவேத்தியம் சமர்ப்பயாமின்னு நைவேத்தியத்தை கொடுக்குறோம். அப்படி விதவிதமான எல்லா பூஜைகள் எல்லாம் பண்ணி சாப்பி பலேன சோபனேன பழத்தால் நைவேத்தியம் பண்ணுன்ற பலேன நைவேத்தியகி விவிதைகி பலவிதமான பழங்கள்லாம் நைவேத்தியம் கொடுத்து சோபனமாக அந்த பூஜையை பண்ணணும். इति ज्ञात्वा शिरसि पुष्पं दत्त्वा विचक्षणः पुनर्ज्ञात्वा च मूलेन पूजयेत् सुव्रतां सतीम् आद्य अर्घ्य आचमनीयैश्च गन्धपुष्प प्रदीपकैः नैवेद्यैः विविधैः चापि फलेन शोभनेन च। ओम ह्रीं षष्ठी देव्यै स्वाहा इति विधिपूर्वकम् अष्टाक्षरं महामन्त्रं यथाशक्ति जपेत् नरः ततः स्तुत्वा च प्रणमेत् भक्तियुक्तः समाहितः. ஸோ இதான் மூலமந்திரம். ஓம் ஹ்ரீம் ஷஷ்டி தேவியை ஸ்வாஹா அப்படிங்கிற மூலமந்திரத்தை சொல்லி நல்ல பூஜை பண்ணணும். விதிபூர்வகம் சாஸ்திரத்தை சொல்லப்படி அந்த இப்போ கௌதும சாக்கையில் என்ன சொல்லிருக்கோ அது மாதிரி அந்த விதிப்படி இது பூஜை பண்ணணும். அஷ்டாட்சரம் மகாமந்திரம் இந்த ஓம் ஹ்ரீம் ஷஷ்டி தேவியை ஸ்வாகான்னு எண்ணி பார்த்தா 8 அட்சரம், சான்ஸ்கிருத்தில் 8 அட்சரம் வருது அது. ஸோ அந்த மகா மந்திரத்தை சொல்லணும். யதாசக்தி ஜபே தன்னை மனசில் ஜபிச்சுட்டே இருக்கணும். அந்த தியான ஸ்லோகத்தை மந்திரத்தை மூல மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கணும். ததக ஸ்துத்வாச்ச பிரணமேத அப்படி ஸ்துதி பண்ணி ஸ்தோத்திரம், ஸ்துதினாலே ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணணும். இதெல்லாம் ஜபிச்சுட்டு தியான ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஜபத்தை ஆரம்பித்து மனசுக்குள்ளே ஜபத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸோ அது ஸ்தோத்திரம் சொன்னதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணலாம். ஸோ பிரணமேத் பக்தியுக்தக சமாகிதக பக்தியோடு கூட இது ஒருமுகப்பட்ட மனசோடு கூட ஸ்தோத்திரம் சொன்னப்புறம் தேவியை நமஸ்காரம் பண்ணு. ஓம் ஹ்ரீம் ஷஷ்டி தேவியை ஸ்வாஹா இதி விதிபூர்வகம் அஷ்டாட்சரம் மகாமந்திரம் यथाशक्ति जपेत् नरः ततः स्तुत्वा च प्रणमेत् युक्तः समाहितः. स्तोत्रं च सामवेदोक्तं वरं पुत्रफलप्रदम् अष्टाक्षरं महामन्त्रं लक्षदायो जपेत् ततः सुपुत्रं स लभेत् नूनम् इत्याह कमलोद्भवः. சாமவேதத்தில் சொல்லப்பட்ட சோஸ்திரம் இது சொல்கிறேன். சாமவேதத்தில் இந்த பார்ட் வருது. ஸோ அந்த ஸ்லோகத்தில் வரம்னு சிறந்தன்னு அர்த்தம். புத்திரபலப்பிரதம் குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த சோஸ்திரம். ஸோ யாரெல்லாம் குழந்தையிலும் இந்த ஸ்லோகம் பின்னாடி வருது, பெருசாக வருது. ஸோ அந்த சோஸ்திரத்தை ஜபிக்கணும். அஷ்டாட்சரம் மகாமந்திரம், அஷ்டாட்சரம் இருக்கே அதை 8 எழுத்து ஓம் ஹ்ரீம் ஷஷ்டி தேவியை ஸ்வாகான்ட்டு அதை லட்சந்தரம் இது மந்திரத்தை ஜபிச்சானா ஜபேத் ஜபேத் எவன் ஒருவன் அப்படி ஜபிக்கிறானோ அதுக்கப்புறம் ஸோ ஜபிச்சதுக்கப்புறம் சூபுத்திரம் ச லபேது நல்ல குழந்தை பிறக்கும். நூனம் இதி ஆக நூனம்னு நிச்சயம் கமலோத்பவக இத்தியாக யார் பிரம்மாவே சொல்லியிருக்கார். ஷஷ்டி தேவி இவ்வாறுலாம் சோசனம் பண்ணி அவளோட மூலமந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தால் லட்சந்தரம் ஜபிச்சுட்டு இருந்தான் கண்டிப்பாக நல்ல குழந்தை பிறக்கும். स्तोत्रं च सामवेदोक्तं वरं पुत्रफलप्रदम् अष्टाक्षरं महामन्त्रं लक्षदायो जपेत् ततः सुपुत्रं स लभेत् नूनम् इति आह कमलोद्भवः. स्तोत्रं शृणु मुनिश्रेष्ठ सर्वकाम शुभावहं वाञ्छाप्रदं च सर्वेषां गूढं वेदेषु नारद. முனிஸ்ரேஷ்ட சிறந்த முனிவரான நாரதரே கேளுங்கள், சோஸ்திரத்தை நான் சொல்ல போகிறேன் கேளுங்க. சர்வகாம சுபாவகம் எல்லா விருப்பங்களையும் சோபனமாக கொடுக்கக்கூடியது. வகம்னது ஆவகம் கொண்டு தரக்கூடியது. வாஞ்சாபிரதம் இஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. சர்வேஷாம் எல்லாருக்குமே கேட்டதெல்லாம் கொடுக்கும். கூடம் ரொம்ப ரகசியமானது. இதெல்லாமே மந்திரங்கள் எல்லாம் சோஸ்திரங்கள் எல்லாமே வேதங்களில் இந்த சோஸ்திரங்கள்லாம் ரொம்ப மறைக்கப்பட்டிருக்கிறது. கௌதம சாக்கையிலெல்லாம் அப்படி ஒழிச்சு வச்சுருக்கா இந்த மந்திரங்கள் எல்லாம். அதை நான் சொல்கிறேன், இப்போ கேளு நாரதரேன்ற. स्तोत्रं श्रुणु मुनिश्रेष्ठ
सर्वकामेषु भावकं वाञ्छाप्रदं च सर्वेषां गूढं वेदेषु नारद नमो देव्यै महादेव्यै सिद्ध्यै शान्त्यै नमो नमः शुभायै देवसेनायै षष्ठ्यै देव्यै नमो नमः वरदायै पुत्रदायै धनदायै नमो नमः सुखदायै मोक्षदायै षष्ठ्यै देव्यै नमो नमः. ஸோ சோஸ்திரம் இதான். ஸோ மகாதேவிக்கு நமஸ்காரம், தேவிக்கு நமஸ்காரம். சித்தியைன்னு சித்தியெல்லாம் கொடுக்கக்கூடியவள், பலனை கொடுக்கக்கூடியவள். சாந்தியை அமைதியானவள். அப்புறம் சுபாயை சோபனமானவள். தேவசேனா என்ற பெயருடைய தேவி. ஷஷ்டி பூமியில் ஷஷ்டி என்று பெயர் கொண்டவள். அப்படிப்பட்ட தேவிக்கு நமோ நமக நமஸ்காரம். வரதாயை வரம் கொடுப்பவளுக்கு, புத்திரனை கொடுப்பவளுக்கு, தனத்தை கொடுப்பவளுக்கு நமோ நமக. சுகதாயை சுகத்தை கொடுப்பவள், மோட்சதாயை மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட ஷஷ்டி தேவியை நமோ நமக, அவளுக்கு நமஸ்காரம். நமோ தேவ்யை மகாதேவ்யை வித்யை சாந்தியை நமோ நமः சுபாயை தேவசேனாயை ஷஷ்டியை தேவ்யை நமோ நமः வரதாயை புத்திரதாயை தனதாயை நமோ நமः சுகதாயை மோக்ஷதாயை षष्ठ्यै देव्यै नमो नमः. सृष्टि षष्ठ अंशरूपायै सिद्धायै च नमो नमः मायायै सिद्धयोगिन्यै षष्ठी देव्यै नमो नमः सारायै शारदायै च परादेव्यै नमो नमः बाला अधिष्ठातृदेव्यै च षष्ठी देव्यै नमो नमः नदायै कल्याण्यै பலதாயை ச கர்மணாம். ஓகே, சிருஷ்டியை அப்போ சிருஷ்டி பண்ணக்கூடிய ஜனனியாக இருக்கக்கூடியவள். ஷஷ்டாம்ச ரூபாய் சிருஷ்டினா அவளுடைய மூலப்பிரகிருதியோடைய அம்சம் தானே. ஸோ மூலப்பிரகிருதி தேவிகள் சிருஷ்டி தேவிகளாக இருக்காள்னா இவ்வளோ அவள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, இருக்க வேண்டியதான். ஸோ அப்போ ஷஷ்டாம்ச ரூபாயை மூலப்பிரகிருதியோட 1/6 பார்ட்டாக இருக்கக்கூடியவளுக்கு. சித்தாயைன்னு சித்திகளை தருபவள், தானே சித்தி, ஸ்வயம் சித்தியாக இருக்கக்கூடியவள், தானே சித்தியை தரக்கூடியவள். அப்படி போனதை வந்து சித்தியினார், இங்கே சித்தாயேன்றார். ஸோ நமோ நம்ம அவளுக்கு நமஸ்காரம். மாயாயை என மாயா மூலப்பிரகிருதியிலேருந்து எல்லாமே மாயா தானே, மாயா ஸ்வரூபம். ஸோ அவளும் மாயாதேவியாக இருக்கக்கூடியவள். சித்த யோகினியை சித்த யோகீஸ்வரன் எல்லாத்தையும் அடைந்த யோக சக்தி நிறைந்தவர்களுக்கு அந்த மாதிரி உள்ள தேவி ஷஷ்டி தேவியை நமோ நமக. சாரத்துக்கெல்லாம் சாரம். ஸோ எதெல்லாம் சிறந்த சாரமாக கருதப்படுகிறோ அதுக்கும் சாரமாக இருக்கக்கூடியவள் தேவி. சாரதாயேன்னு எல்லாம் அறிந்தவள். பராதேவி எல்லாருக்கும் மேலே பராசக்தியாக இருக்கக்கூடியவள், அவளுக்கு நமஸ்காரம். பாலா அதிஷ்டாத்திரு தேவியை, அதாவது குழந்தைகள் எல்லாம் அவள்கிட்ட தான் அதிஷ்டானமாக இருக்கிறது. ஏன்னா குழந்தையோடு கடவுளவள். ஸோ அதனால தான் பாலா அதிஷ்டாத்திரு தேவின்னு அவளுக்கு பேர். ஸோ குழந்தைகளுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த தேவிக்கு நமஸ்காரம். ஷஷ்டி தேவியை நமோ நமக. கல்யாணதாயை, கல்யாணம்னு மங்களத்தை கொடுக்கக்கூடியவள். கல்யாணியை, தானே கல்யாணமாக தானே மங்களமாக இருக்கக்கூடிய மங்கள ரூபிணியாக இருக்கக்கூடியவள். பலதாயை, பலனை கொடுக்கக்கூடியவளுக்கு. கர்மணாம் பலதாயை, கர்மங்களுக்கு பலனை அடிப்பவளுக்கு நமஸ்காரம். सृष्टियै षष्ठ अंशरूपायै सिद्धायै च नमो नमः मायायै सिद्धयोगिन्यै षष्ठीदेव्यै नमो नमः सारायै शारदायै च परादेव्यै नमो नमः बाला अधिष्ठातृदेव्यै च षष्ठीदेव्यै नमो नमः कल्याणदायै कल्याण्यै फलदायै च कर्मणाम् प्रत्यक्षायै स्वभक्तानां षष्ठ्यै देव्यै नमो नमः पूज्यायै स्कन्दकान्तायै सर्वेषां सर्वकर्मसु देवरक्षणकारिण्यै षष्ठी देव्यै नमो नमः शुद्धसत्त्वस्वरूपायै वन्दितायै नृणां सदा हिंसाक्रोधवर्जितायै षष्ठी देव्यै नमो नमः. ஓகே 5 ஆகிட்டீங்க, இட்ஸ் ஓகே. ஸோ ஸ்வபக்தானாம் பிரத்யட்சாயை, ஸோ தன்னுடைய பக்தர்களுக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுப்பள். ஸோ பக்தர்கள்னு அப்படி போயிட்டோம்னா அவளுக்கு பிரத்யட்சமாகவே அவளுக்கு அனுபவத்தை கொடுப்பள். அப்படிப்பட்ட ஷஷ்டி தேவியை நமோ நமக. ஸோ இந்த பூஜ்யாயை, எல்லாராலும் பூஜிக்கப்படக்கூடியவள். ஸ்கந்த காந்தாயேன்னு ஸ்கந்தனுடைய ஒய்ஃப், ஸ்கந்தனுடைய மனைவி. சர்வேஷாம் சர்வகர்மசு சர்வேஷாம், எல்லா காரியங்களிலும் எல்லாருக்குமே இது பூஜ்யாயை அப்படின்னு சொல்ல வேண்டியதான். எல்லாருனாலும் பூஜைக்குரியவளாக.
தேவரக்ஷணகாரினே, தேவர்களுக்கு ரட்சித்தா இல்லையா, அசுரர்களோடு சேர்ந்து தானே சேனையாகி காத்தா. அப்படிப்பட்ட ஷஷ்டி தேவிக்கு நமஸ்காரம். சுத்த சத்துவஸ்வரூபாயே, சத்துவஸ்வரூபம் தான், அவளுக்கு ரஜோ குணமோ தமோ குணமோ கலக்கவே கலக்காது தேவிமார்களுக்கெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட சுத்த சத்துவரூபிணியாக இருக்கக்கூடியவளுக்கு, நிருணாம் வந்திதாயே, மனிதர்களால் வந்திக்கப்படுபவளுக்கு, நமஸ்காரம் பண்ணப்படுபவர்களுக்கு நமோ நமக. இன்னொரு படிச்சிங்களே, ஹிம்சா குரோத வர்ஜிதாயை. ஸோ அவகிட்ட ஹிம்சைங்கிறது சாந்த ஸ்வரூபினே பார்த்தோமே நம்ம, அதனால் அவள்கிட்ட ஹிம்சையை நெருங்காது, கோபம் வராது, அதெல்லாம் நீக்கியவள் ஷஷ்டி தேவியை நமோ நமக. ஓகே. प्रत्यक्षायै स्वभक्तानां षष्ठ्यै देव्यै नमो नमः. पूज्यायै स्कन्दकान्तायै सर्वेषां सर्वकर्मसु देवरक्षणकारिण्यै षष्ठीदेव्यै नमो नमः. शुद्धसत्त्वस्वरूपायै वन्दितायै नृणां सदा हिंसा क्रोधवर्जितायै षष्ठीदेव्यै नमो नमः. ஷஷ்டி தேவியும் ஷஷ்டி தேவி ராதகிருஷ்ணா ரெண்டும் ஒண்ணா? ஓகே. தனம் தேஹி பிரியாம் தேஹி புத்ரன் தேஹி சுரேஸ்வரி மானன் தேஹி ஜெயன் தேஹி த்விஷோஜஹி மகேஸ்வரி தர்மன் தேஹி யசோ தேஹி ஷஷ்டி தேவ்யை நமோ நமஹ. ஓகே. தேஹி தேஹி பூமி பிரஜாம் தேஹி வித்யாம் தேஹி சுபூஜிதே கல்யாணம் ச ஜெயன் தேஹி ஷஷ்டி தேவ்யை நமோ நமஹ. வெரி குட், கரெக்டாக போச்சு. தனம் தேஹி பிரியாம் தேஹி. ஸோ தனத்தை கொடு, பிரியாம்னு எனது ஒய்ஃபு கொடுன்றாள். ஒய்ஃப் இல்லாதவளுக்கு ஒய்ஃபு தரேன் இருக்காள் தான். ஸோ அதனால் பிரியமான மனைவியை கொடுக்க வேண்டும். பிரியாம் தேஹி ஷஷ்டி தேவி, அப்படி கொடுக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். ஷஷ்டி தேவிக்கு நமஸ்காரம். தேஹி பூமிம், பூமின்னு நமக்கு பூமி இல்லை, ஒரு நிலம் வாங்கணும், நிலத்தை வாங்கி கொடுன்றான். பிரஜைகளை கொடு, பிரஜான குழந்தைன்னு அர்த்தம், கொஞ்சம் குழந்தையை கொடு. வித்யாம் தேஹி, வித்யை கொடு. பூஜித்தே, எல்லாரும் பூஜிக்கப்படக்கூடியவளே. கல்யாணம், மானம் தேகி விட்டேன்னா. ஸோ மானம் தேகி ஜெயம் தேகி. மானம்னு இந்த கௌரவத்தை கொடுக்கணும். தேவி ஒரு ஊரில் ஒரு கௌரவத்தோடு இருக்கணும். நான் ஜெயத்தை கொடு. திஷோ ஜெகி, எதிரிகளை கொன்றுவிடு. எதிரிங்கிறது நம்ம உள்ளுள்ள எதிரிகளே இருக்குது, காமம் குரோதம் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள எதிரிகள்லாம் இருக்குது. ஸோ அதை கூட கொன்று விடுன்னு சொல்லலாம். ஸோ மகேஸ்வரி, எல்லாருக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவளே. தர்மம் தேகி யசோ தேகி. ஸோ தர்மம் செய்கிற ஒரு புத்தியை கொடுக்கணும், நீ யசஸை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஷஷ்டி தேவிக்கு நமஸ்காரம். தேகி பூமியும் பிரஜாம் தேவி வித்யாம் தேகி பூஜித்தை, எல்லாராலும் பூஜிக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். கல்யாணம், கல்யாணம் மங்களம் ஜெயம், வெற்றியை கொடு. ஷஷ்டி தேவியை நமோ நமக. தனம் தேஹி பிரியாம் தேஹி புத்ரம் தேஹி சுரேஸ்வரி மானம் தேஹி ஜெயம் தேஹி த்விஷோ தேஹி மகேஸ்வரி தர்மம் தேஹி யசோ தேஹி ஷஷ்டி தேவ்யை நமோ நமः. தேஹி பூமிம் பிரஜாம் தேஹி வித்யாம் தேஹி சுபூஜிதே கல்யாணம் ச ஜெயம் தேஹி ஷஷ்டி தேவ்யை நமோ நமः. इति देवीं च संस्तूय लेभे पुत्रं प्रियव्रतः यशस्विनं च राजेन्द्रः षष्ठी देव्याः प्रसादतः. षष्ठी स्तोत्रमिदं ब्रह्मन् यः शृणोति तु सत्वत्सरम् अपुत्रः लभते पुत्रं वरं सुचिरजीविनम्. ஓகே. ஸோ இவ்வாறு தேவியை ஸ்துதி பண்ணி அந்த குழந்தைய கொடுத்தாவ. என்னை சோஸ்திரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி நான் குழந்தைய தரேன்னு சொன்னா இல்லையா, அங்கே கொடுத்துட்டான்னு சொல்லி போயிட்டான்னு எல்லாம் பார்த்தோம். பட் இதெல்லாம் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கார் அந்த குழந்தைய. ஸோ அந்த பிரியவர்தனை அந்த குழந்தையை அடைந்தார். யசஸ்வினம், அப்படி சுப்ரதம்னே பேர் அவனுக்கு இல்லையா, அப்படிப்பட்ட உயர்ந்த குழந்தை, புகழ்பெற்ற குழந்தையை பெற்றா வாங்கி கொண்டார். ஷஷ்டி தேவியாக பிரசாதத்தக, ஷஷ்டி தேவியுடைய அருளினால. ஷஷ்டி சோஸ்திரம் இதம், இதுதான் ஷஷ்டி சோஸ்திரம்ப்பா நாரதா. யஷ்ருணோதி வத்சரம், ஒரு வருஷம் இது கேட்டுகிட்டே இருக்கலாம். கேட்டுட்டு இருந்தானாலே அபுத்திரக லபதே புத்திரம், வரம் புத்திரம், பிள்ளை இல்லாதவனுக்கு சிறந்த பையன் கிடைப்பான். சூச்சிரஜீவினம், லாங்கான ஆயுளோடு இருக்கக்கூடிய பிள்ளையை அவன் அடைவான். देवीं च संस्तूय लेभे पुत्रं प्रियव्रतः यशस्विनं च राजेन्द्रः षष्ठी देव्याः प्रसादतः. षष्ठी स्तोत्रम् इदं ब्रह्मन् यः शृणोति तु वत्सरम् अपुत्रः लभते पुत्रं वरं सुचिरजीविनम्.
यो भक्त्या सम्पूज्येदं शृणोति च सर्वपापात् विनिर्मुक्तः महावन्द्या प्रसूयते वीरं पुत्रं च गुणिनं विद्यावन्तं यशस्विनं चिरायुष्यवन्तं च सूते देवी प्रसादतः. ஓகே, ஒரு வருஷம் இதை யார் பக்தியா சம்பூஜ்ய, பக்தியோடு கூட நல்லா பூஜித்து ஷஷ்டி தேவியை இதம் ஸ்ருணோதி, ஸோ நல்லா பூஜை பண்ணி இந்த சோஸ்திரத்தை யாரெல்லாம் கேட்டுருக்காளோ சர்வ பாப்பாத் வினிர்முக்தம், எல்லா பாபமே நீங்கிடும். உனக்கு பாவங்கள்லாம் நீங்கி மகாவந்தியா, பெரிய ஒரு மலடியாக இருந்தால் கூட, வந்தியான மலடி, ஸோ அப்படிப்பட்ட மலட்டு தன்மை இருக்கிறவங்க கூட பிரசூயத்தே, அவளுக்கு கூட குழந்தை பிறக்கும். வீரம் புத்திரம், நல்ல வீரனாக இருக்கக்கூடிய பிள்ளை, குணினம் குணவான், வித்யாவந்தம் அறிவோடு கூட, யசஸ்வினம் புகழ் பெற்றவனாக, சூச்சிராயுஷ்ய ரொம்ப லாங் லைஃப், ஆயுஷ்யவந்தம் ஆயுஷோடு கூடியவனாக, பிரசூதே தேவி பிரசாதக, சூத்தேன்னு பிரசூதே பிரசவிப்பாள், யார் மலடி கூட பிரசவிப்பாள், தேவி பிரசாதக தேவியுடைய அருளால். वर्षम् एकं च यः भक्त्या सम्पूज्य इदं शृणोति च सर्वपापात् विनिर्मुक्तः महावन्द्या प्रसूयते वीरं पुत्रं च गुणिनं विद्यावन्तं यशस्विनं सुचिरायुष्यवन्तं च सुते देवी प्रसादतः. सूते सूते देवी प्रसादतः. राधेकृष्ण కొంచెం పడినే. काकवन्द्या च या नारी मृतवत्सा च या भवेत् वर्षं श्रुत्वा लभेत् पुत्रं षष्ठीदेवी प्रसादतः रोगयुक्ते च बाले च पिता माता शृणोति चेत् मासेन मुच्यते बालः षष्ठीदेवी प्रसादतः. காக்கவந்தியான்னு சொன்னால் ஒரே ஒரு குழந்தைய பெற்றிருக்கா, அவளுக்கு ரெண்டாவது குழந்தையெல்லாம் பிறக்கல, ஒரு குழந்தை உள்ளவளுக்கு காக்கவந்தியானே பேர். ஸோ வந்தியான குழந்தையே இல்லாதவள், காக்கவந்தியான ஜஸ்ட் ஒரு சைல்டு. ஏன்னா இந்த குழந்தைய பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கணும், அது எங்கே வெளியில் போனாலும் பத்திரமா வரணுமே பத்திரம் வரணுமே, நீ கவலைப்பட்டுட்டே இருக்கணும். குழந்தை இல்லாதவள் கவலைப்படுறதோட இவள் ரொம்ப கவலைப்படுவாள். ஸோ அப்படிப்பட்டவளுக்கு கூட மிருதவத்சாச்ச யாபவேத, அவளுக்கு கூட நல்லபடியாக இன்னொரு குழந்தை பிறக்கும். மிருதவத்சா, குழந்தை பிறந்தவனே செத்து போய் வருதே மிருதவத்சா, இல்லை குழந்தை பிறந்து நடுவில் ஏதோ செத்து போயிடுது, அப்புறம் குழந்தை இல்லாதவள் ஆகிட்டாங்க, அவளுக்கும் திருப்பி குழந்தை பிறக்கும். அவளுக்கு வருஷம் சுத்வா, ஒரு வருஷம் இந்த கேட்டுருக்கணும், ஸ்லோகத்தை ஒரு வருஷம் கேட்கணும். ஸோ லபேத் புத்திரம் ஷஷ்டி தேவி பிரசாதத்தக, ஷஷ்டி தேவியுடைய அருளால் அவளுக்கு குழந்தை பிறக்கும். அவள் ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறக்கும். ரோகயுக்தேச்ச பாலேச்ச, சரி ஒரு குழந்தைக்கு வியாதி பீடிக்கிறது, ஸோ சின்ன குழந்தைக்கு இல்லையா, அது பாலாரிஷ்டம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி பிதா மாதா சுனோச்சேத, அந்த குழந்தையோட அம்மா அப்பா இந்த சோஸ்திரத்தை கேட்டானா மாசேன ஒரே ஒரு மாதத்துலேயே பாலக முச்சியதே, அந்த வியாதியிலேருந்து விடுபட்டுடுவன். ஷஷ்டி தேவி பிரசாதத்தக, அந்த வியாதியிலேருந்து ஒரு மாதம் அம்மா அப்பா கேட்டாலே போகிறோம், அந்த குழந்தைக்கு வியாதி நீங்கும் இந்த ஷஷ்டி தேவியுடைய அருளினால. काकवन्द्या च या नारी मृतवत्सा च या भवेत् वर्षं श्रुत्वा लभेत् पुत्रं षष्ठी देवी प्रसादतः रोगयुक्ते च बाले च पिता माता शृणोति चेत् मासेन मुच्यते बालः षष्ठी देवी प्रसादतः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे नारायण नारद संवादे षष्ठी उपाख्यान वर्णनं नाम षट्चत्वारिंशोऽध्यायः. सर्वं जगदार्पणमस्तु. अथ सप्तचत्वारिंशोऽध्यायः. श्रीनारायण उवाच कथितं षष्ठी उपाख्यानं ब्रह्मपुत्र यथा आगमं देवी मङ्गलचण्डी च तद् आख्यानं निशामय तस्याः पूजादिकं सर्वं धर्मवक्त्रेण यश्रुतं श्रुतिसम्मतम् अवेष्टं सर्वेष्टां சம்மதம் ஏவ இஷ்டம் சர்வேஷாம் விதுஷாமபி. ஓகே, நாராயணன் சொல்கிறாருங்க, திருப்பி நாரதரை பார்த்து, உனக்கு நான் இது சொல்லிட்டேன், ஷஷ்டி உபாக்கியான சோஸ்திரம் மந்திரம் தியானம் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்த தேவி இவா செட்டு ஒரு 3 செட்டு பார்த்தோம் நம்ம. யாரெல்லாம்? ஷஷ்டி, மங்களச்சண்டி, மானசா, இவா 3 ஒரு செட்டு. முன்னாடி ஸ்வாகா, ஸ்வதா, இவ தட்சிணா, அந்த 3 தேவியோடு முடித்தோம். இப்போ ஷஷ்டி, மங்களச்சண்டி, மானசா ஆர்டரில் ஷஷ்டி முடிச்சாச்சு. இப்போ மங்களச்சண்டிகை படிக்க போகிறோமோ பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. ஸோ
மங்களச்சண்டி சொல்லிட்டாரே, மங்களச்சண்டீச்சா தேவி மங்களச்சண்டியை பற்றி நான் அவளுடைய விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளு நிஷாமைய. தஸ்யாக பூஜாதிகா அவளுடைய பூஜை. அப்புறம் அதையும் நான் கேட்டிருக்கேன் யார்கிட்ட, தர்மபக்தரேன யஸ்ருதம், தர்மர் தான் எனக்கு சொன்னார். இதுவும் கௌதம சாக்கையில் தான் இருக்குது போல் இருக்குது. தர்மபக்தர் எனக்கு சொன்னார், அதை நான் உனக்கு சொல்கிறேன். ஸ்ருதி சம்மதம் ஏவ சம்மதம் இவ இஷ்டம்னு சொல்லலாம், ஏவ இஷ்டம்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஸ்ருதி வேதத்துக்கு ரொம்ப சம்மதமான கதை இந்த ஆக்கியானம் எல்லாம். ஸோ அது எல்லாருக்குமே சர்வேஷாம் இஷ்டம், எல்லாருக்குமே பிடிக்கும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு. விதுஷாம் அப்படி நல்ல வித்வான்கள் கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவா. அப்போ ஏற்பட்ட கதையை சொல்கிறேன், மங்களச்சண்டி கதையை சொல்கிறேன்றார் இங்கே. श्रीनारायण उवाच कथितं षष्ठी उपाख्यानं ब्रह्मपुत्र यथा आगमं देवी मङ्गलचण्डी च तद् आख्यानं निशामय तस्याः पूजादिकं सर्वं गर्भवस्त्रेण यच्छ्रुतं श्रुतिसम्मदम् एव इष्टं सर्वेषां विदुषाम् अपि. दक्षाया वर्तते चण्डी कल्याणेषु च मङ्गला मङ्गलेषु च या दक्षा सा च मङ्गलचण्डिका पूज्याया वर्तते चण्डी मङ्गलः अपि महीसुतः मङ्गल अभीष्टदेवीया सा वा मङ्गलचण्डिका मङ्गलः मनुवंश्यश्च सप्तदीपधरापतिः तस्य पूजा अभीष्टदेवी तेन मङ्गलचण्डिका. So தட்சாயா வர்த்ததே சண்டி. ஸோ கல்யாணேஷு முதல்ல எடுத்துக்கணும். கல்யாணேஷுன்னா மங்களங்களில் சண்டியாக இருக்கான பிரதாபம் மிகுந்தவள். எப்போவுமே சண்டபானுன்னு சொல்லும்போது சண்டவாயு சண்டபானு எல்லாம் சொல்லும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடியவர்களை சொல்லுவோம் அப்படி. ஸோ இவள் கல்யாணங்கள் மங்களம் கொடுக்கறதுல ரொம்ப பிரதாபம் மிகுந்தவள் இந்த தேவி. தட்சான்னு இது ஃபிட்டு, ஷீ இஸ் ஃபிட்டு. மங்களத்தை கொடுக்கணுன்னா அவள் ரொம்ப ஃபிட்டான தேவி யாருன்னா மங்களச்சண்டி தான். அதனால அவளுக்கு அந்த பேர் மங்களச்சண்டினே பேர், மங்களா. அதனாலே அவளுக்கு மங்களானே பேர். சண்டியாக இருக்கா, அதில் பிரதாப நிகழ்ந்தவளாக இருக்கா. ஸோ சேர்த்து சொல்லும்போது மங்களச்சண்டின்னு சொல்கிறோம். மங்களேஷு சயா தட்சா சாச்ச மங்களச்சண்டிகா. ஸோ அதாவது கல்யாணத்திலேயே இந்த மங்களம் மிகுந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. எல்லா மங்களங்கள் கல்யாணங்கள்னு சொல்லும்போது நல்ல நல்ல விசேஷங்கள், அதெல்லாம் கல்யாணங்கள். அந்த மாதிரி நல்ல விசேஷங்கள்லேயும் மங்களமான ஒரு பார்ட் இருக்கிறது அவளுடைய. அந்த மங்களங்கள்லேயும் ஃபிட்டாக இருக்கக்கூடியவள் அவள். அதனால மங்களச்சண்டிகைன்னு சொல்கிறான். ஸோ சண்டிங்கிறது பிரதாபம், மங்களங்கிறது கல்யாணங்களில் சிறப்பான பார்ட்டு மங்களம். ஸோ அதை கொடுக்குறா. அதனால் இப்போ பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருங்க. ஸோ மங்களக அப்படி மகீசுதக. மகீசுதக பூமி பிள்ளை. ஸோ பூமியோட பிள்ளை மங்களன் யார்? செவ்வாகிரகம். செவ்வாகிரகம் வந்து பூமியோட, செவ்வாய் வந்து பூமியோட பிள்ளை சொல்கிறோம் இல்லையா. ஸோ மங்களக அப்படி மகீசுதகா பூமியோட பிள்ளை செவ்வாய். பூஜ்யா யா வர்த்ததே. ஸோ அவன் பூஜை பண்ணுறான். யார்? மங்களன் பூமியோட பிள்ளையாக்கப்பட்ட அந்த செவ்வாய் கிரகத்தால் பூஜிக்கப்படக்கூடியவள் அந்த சண்டி, அந்த பிரதாபம் மிகுந்தவள். அதனால அவள் மங்களச்சண்டி. மங்கள அபீஷ்ட தேவி. மங்களங்களை அள்ளி தருவள். இஷ்டம் போல அபிஷ்டம், அப்படி இஷ்டம் போல தருவள் மங்களங்களை. அதனாலேயும் அவள் மங்களச்சண்டிகா. அப்புறம் மங்களக மனுவம்சத்தில் பிறந்த ஒரு ராஜா மங்களன்னு பேர். அந்த ராஜா பேர் மங்களன். சப்த தராபதிகி. மனுவோட பிள்ளைகள் எல்லாமே 7 தீபங்களுக்குமே அதிபதியாக இருப்பாள். ஏன்னா அவெல்லாம் சக்கரவர்த்திகள். ஸோ அந்த 7 தீபத்துக்கு அதிபதியான மங்களங்கிற ராஜா அவனால் பூஜிக்கப்படுவள். தஸ்ய பூஜ்யா அவனால் பூஜிக்கப்படக்கூடிய அபிஷ்ட தேவி, அவனுக்கு விருப்பமான தேவி. தேன மங்களச்சண்டிகா. அதனாலேயும் அவள் மங்களச்சண்டி. कल्याणेषु च मङ्गला मङ्गलेषु च या दक्षा सा च मङ्गलचण्डिका पूज्याया वर्तते चण्डी मङ्गलः अपि महीसुतः मङ्गल अभीष्टदेवीया सा वा मङ्गलचण्डिका मङ्गलः मनुवंश्यश्च सप्तद्वीपधरापतिः तस्य पूज्या अभीष्टदेवी तेन मङ्गलचण्डिका. मूर्तिभेदेन सा दुर्गा मूलप्रकृतिः ईश्वरी कृपारूपा अतिप्रत्यक्षा योषिताम् इष्टदेवता प्रथमे पूजिता सा च शङ्करेण परात्परा. ஸோ மூர்த்திபேதேன சா துர்கா.
ஸோ இவள் வந்து மூலப்பிரகிருதி தேவியாகப்பட்ட அந்த துர்கா என்று சொல்லக்கூடிய, அதான் பார்வதி துர்கான்னு சொல்கிறோமே, முதல்ல மூலப்பிரகிருதி தேவிகள் 5 பேரில் துர்கா மெயினான தேவி துர்கான்னு சொல்கிறோம். ஸோ அந்த மூலப்பிரகிருதி ஈஸ்வரியாகப்பட்ட அந்த துர்காவுடைய மூர்த்தி பேதம்னு அவளுடைய அம்சமாக வந்தவள் இவள். ஸோ துர்காவோட அம்சமாக தான் வந்திருக்கான் மங்களச்சண்டி. கிருபா ரூபா, ரொம்ப கிருப்பையோடு ஒரு அவதாரமாக ரூபமாகவே இருக்காவள். அதிப்பிரத்யக்ஷா, பிரத்யக்ஷமாக எல்லாருக்கும் மங்களத்தை வாரி வழங்கக்கூடியவளாக, பிரத்யக்ஷமாக கொடுக்கக்கூடியவளாக. யோசிதாம் இஷ்ட தேவதா, பெண்கள் ரொம்ப ஆசையாக வணங்கக்கூடிய இஷ்ட தேவதையாக இருக்கக்கூடியவள் இந்த மங்களச்சண்டி. பிரதமே சாச்ச, முதல்ல யார் பூஜைனா சங்கரேன பராத்பரா அதாவது எல்லாவற்றுக்கும் மேலான பரமமான சங்கரனால சாச்ச பூஜிதா, அவள் பூஜிக்கப்பட்டாள். ஸோ முதல்ல யார் பூஜை பண்ணான? சாட்சாத் சிவனே பூஜை பண்ணிருக்காள். मूर्तिभेदेन सा दुर्गा मूलप्रकृतिः ईश्वरी कृपा रूपा अति प्रत्यक्षा योषिता इष्टदेवता प्रथमे पूजिता सा च शङ्करेण परात्परा. त्रिपुरस्य वदे घोरे विष्णुना प्रेरितेन च ब्रह्मा उपदेशेन दुर्गतेन च संकटे आकाशात् पतिते याने दैत्येन पातिते रुषा ब्रह्म विष्णु उपदिष्टश्च दुर्गां तुष्टाव शङ्करः सा च मङ्गलचण्डीया बभूव रूपभेदतः. கோரமான திரிபுரஸ்ய வதே, கோரே திரிபுரஸ்ய வதே, முப்புறங்களை எரிச்சார் இல்லையா சிவன். அந்த திரிபுரங்களை எரிக்கிற சமயத்தில் அந்த மதத்தில் விஷ்ணுனா பிரேரித்தேன, விஷ்ணுவால் தூண்டப்பட்ட, அது மட்டும் இல்லை பிரம்மா உபதேசேன, பிரம்மாவும் உபதேசம் பண்ணி, துர்கதேன துவச்சா சங்கடே, இப்போ யார் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டின்னு இருக்கார், அவர் கொல்ல இவாள் எல்லாரையும் மயன்கிற அவன் வந்து அமிர்த கொடுத்து எழுப்பி விட்டுடுறான். அசுரர்கள் சாக மாட்டேங்கிறா, திரிபுரத்தை எரிக்க முடியல, சிவன் கஷ்டப்பட்டுருக்கார், சங்கடத்தில் இருக்கார். துர்கதேனச்ச சங்கடே, சங்கடத்தில் மாட்டின்ற துர்கதியில் இருக்கக்கூடிய அந்த சங்கரருக்கு பிரம்மா உபதேசம் பண்ணுறார், விஷ்ணு பிரேரணை பண்ணுறார். ஆகாஷாத் பதிதே யானே தைத்தியேன பாதித்தே, அதாவது ருஷா தைத்தியேன பாதித்தே, அதாவது அசுரனால் சிவனுடைய அந்த இதே ஆகாஷாத் பதிதே யானை, சிவனுடைய வாகனத்தை அதையே கீழே தள்ளி விட்டுடுறான். ஸோ ருஷா கோபத்தினால தைத்தியேன அசுரனால் கீழே வீழ்த்தப்பட்ட, ஆகாஷாத் பதிதே யானே ஆகாசத்துலேருந்து வீழ்த்தப்பட்ட சிவனுடைய அந்த யானம்னு அந்த வாகனத்தை பிரம்மா விஷ்ணு உபதிஷ்டச்ச, ஸோ அவள் 2 பேரும் உபதேசம் பண்ணி துர்காம் துஷ்டாவ சங்கரக, அவள் சொல்கிறான் நீ துர்கையை வேண்டிக்கோப்பா, அவள் தான் அவனை காப்பாற்ற முடியும் இந்த அசுரன்கிட்டருந்து. ஸோ அவனை கொல்றதுக்கெல்லாம் சக்தி வேணும்னா முதல்ல துர்கையை பூஜை பண்ணுன்னு அவளுடைய உபதேசத்தை பெற்றவர். துஷ்டாவ துர்காம் துஷ்டாவ, துர்கா தேவியை அவர் ஸ்துதி பண்ணினார் சங்கரன். சாச்ச மங்களச்சண்டி, அந்த துர்கை வேறில்லை, அவளே தான் மங்களச்சண்டி, அவளுடைய அம்சமாக வந்தவள் தான் இந்த மங்களச்சண்டி. யா பபூவ ரூபபேதத்தக, அந்த துர்கையே தான் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டு வேறொரு அம்சமாக மங்களச்சண்டியாக வந்திருக்கிறாள். நாரதரை பார்த்து சொல்றார், ஹே பிரம்மன் நாரதா கேளு. त्रिपुरस्य वदे घोरे विष्णुना प्रेरितेन च ब्रह्मा उपदेशेन दुर्गतेन च संकटे आकाशात् पतिते याने दैत्येन पादिते रुषा ब्रह्म विष्णु उपदिष्टश्च दुर्गां तुष्टाव शङ्करः सा च मङ्गलचण्डीया बभूव रूपभेदतः. उवाच पुरतः शम्भोः भयं नास्ति इति ते प्रभो भगवान् वृषरूपश्च सर्वेशः ते भविष्यति युद्धशक्तिस्वरूपा अहं भविष्यामि न संशयः मायात्मना च हरिणा सहायेन वृषध्वज जहि दैत्यं स्वशत्रुं च सुराणां पदघातकम् इत्युक्त्वा अन्तर्हिता देवी शम्भोः शक्तिः बभूव सा. ओके, ஸோ சம்போஹோ புறத்தக, சம்புடைய மூஞ்சி நேரம் வந்துட்டான். யார் துர்கையை பூஜை பண்ணாரா, அவள் வந்தா, தேவி வந்து சிவன் முன்னாடி காட்சி அளித்தாள். உவாச்சா சொல்கிறான், பயம் நாஸ்தி, உனக்கு பயம் வேண்டாம். தே பிரபோ உங்களுக்கு பயமே வேண்டாம். சர்வேஷக, எல்லாருக்கும் ஈசனான
அந்த ஹரி அல்லது கிருஷ்ணர். பகவான் விஷரூபஷ, அந்த பகவானே சாட்சாத்தாக ஒரு விஷன்னு இந்த காளை வடிவமாக தே பவிஷ்யதி. ஸோ உனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு அவரே காளை வடிவினராக சர்வ ஈஸ்வரனான அந்த பகவான் கிருஷ்ணர் அல்லது ஹரி உனக்கு வாகனமாக ஆவார். யுத்த சக்தி ஸ்வரூப அகம், யுத்தத்துக்கு சக்தி வேணும், சக்தி இல்லாமல் யுத்தம் பண்ண முடியாது. அந்த சக்தியோட ஸ்வரூபமே நான் தான். ஸோ அந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நானே பவிஷ்யாமின்னு சம்சேக, அந்த சக்தியாக நானே வந்துடுறேன். ஸோ உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியாக நானே வந்துடுறேன், அதில் சந்தேகம் வேண்டாம்னா சம்சேக. ஹரிணா மாயாத்மனா சகாயேன, மாயாத்மா அதாவது சக்தியோடு கூடியவர், மாயையோடு கூடியவர், ஏன்னா எல்லாம் வஞ்சகம் எல்லாம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் எல்லாம் ஹரிக்கு தான் உண்டு. ஸோ அப்படி அவருடைய ஹரியோட சகாயத்தினால விஷத்வஜ, காளையை வாகனமாக உடைய நீங்கள், கொடியும் விஷம், காளை வாகனம் காளைய கொடி. ஸோ அந்த விஷத்வஜா ஹே சங்கரா, அந்த ஹரியோடைய சகாயத்தோட ஸ்வசத்ரும், உன்னுடைய சத்ருவான தைத்தியம் சுராணாம் பதகாத்தகம், அசுரர்களுடைய பதவியிலிருந்து நீக்கி உக்காத்தக்கூடிய அந்த எதிரியாகப்பட்ட உன்னுடைய சத்ருவான அவனை தைத்தியம் ஜெகி, அந்த அசுரனை கொல். இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த தேவி என்ன பண்ணுறா, சம்போஹோ சக்திஹி பபுவ, அந்த அந்தர்ஹிதம் அந்தர்தியானமான அந்த தேவி சம்புக்குள்ளே போய் அவருடைய சக்தியாகவே ஆகிவிட்டாள். भयं नास्ति इति ते प्रभो भगवान् कृष्णरूपश्च सर्वेशः ते भविष्यति युद्धशक्ति स्वरूपा अहं भविष्यामि न संशयः मायात्मना च हरिणा सहायेन वृषध्वज जहि दैत्यं शत्रुं च सुराणां पदघातकम् इत्युक्त्वा अन्तर्हिता देवी शम्भोः शक्तिः बभूवसा. உனக்கு அப்போ அந்த ஒரு அர்த்தமாக அங்கே துவனிக்கிறது. ஸோ விஷரூபமான ஏன்னா விஷரூபி அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் நம்ம பகவானை. ஏன்னா தர்மஸ்வரூபம், தர்மமே வடிவான பகவானே உனக்கு வாகனமாக வருவார் அப்படிங்கிற அர்த்தம் அங்கே வருது. ஓகே. विष्णुदत्तेन शस्त्रेण जगान तम उमापतिः मुनीन्द्रपतिते दैत्ये सर्वे देवा महर्षयः तुष्टुवुः शङ्करं देवं भक्तिनम्रात्मकन्दराः सद्यः शिरसि शम्भोश्च पुष्पवृष्टिः बभूवः. ஸோ விஷ்ணுதத்தேன சஸ்திரேன, விஷ்ணுவால் கொடுக்கப்பட்ட சஸ்திரங்கள், அவர் வேறு ஆயுதங்கள்லாம் வேறு கொடுத்துருக்கார். அந்த விஷ்ணு கொடுக்க ஆயுதங்களால் தம் அந்த அசுரனை உமாபதிஹி ஜகான, உமாபதியாகப்பட்ட பகவான் சிவன் கொன்றார், அந்த அசுரனை கொன்றார் அவர் கொடுத்த அந்த விஷ்ணு கொடுத்த ஆயுதங்களால். ஹே முனீந்திர, ஹே நாரதரே, தைத்தியே பதித்தே, அசுரன் வீழ்ந்தவுடன் சர்வே தேவா மகர்ஷியாக, எல்லா தேவர்களும் மகர்ஷிகளும் சங்கரம் துஷ்டுபுகு, அசுரனை கொன்றாயின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆனந்தமாக அந்த சங்கரனை ஸ்துதி பண்ணினார்கள். தேவம், அந்த சங்கரம் தேவம், சங்கரம் தேவம்னு எடுத்தோம்னா என்னது, சேமத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவானான சங்கரனை பக்தி நம்ராத்மகந்தராக, பக்தியால் தலை வணங்கி அந்த சங்கரனை ஸ்துதி பண்ணினார்கள் தேவர்கள் மகர்ஷிகள் எல்லாருமே. சத்யக சிரசி சம்போஷ, சம்புடைய தலையில் புஷ்பவிருஷ்டிகி சத்யக பபுவ, உடனடியாக அவருடைய தலையில் புஷ்பமாரி பொழிந்தது. விஷ்ணுதத்தேன சஸ்திரேன ஜகான தம் உமாபதிஹ முனீந்திரபதிதே தைத்யே சர்வே தேவா மஹர்ஷயः துஷ்டுபுः சங்கரம் தேவம் भक्तिनम्रात्मकन्तराः सद्युः शिरसि सम्भोष्ट पुष्पवृष्टिः बभूवः. सर्वं जगदम्बार्पणमस्तु.